விசிடி நம்பரு 668 668 அனந்தபூர் ஆந்திர பிரதேஷ். முரளி டேட்டு 14/9/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 7/5/2007. प्रातः क्लास की मुरली है 14 सितंबर सन 1967. மார்னிங் கிளாஸினோட முரளியா இருக்குது 14 செப்டம்பர் 1967 रिकॉर्ड चला था तुम्हें पाके हमने जहां पा लिया है. ரெக்கார்ட் பட்டிருந்தது துமையே பாக்கே ஹம்னே ஜஹான் பாலியா. அப்படின்னா உன்னை அடைஞ்சு முழு உலகத்தையே நம்ம அடைஞ்சிட்டோம். ओम शांति. ஓம் சாந்தி. डबल भी कह सकते हैं. டபலா கூடயும் சொல்லலாம். ओम शांति. ஓம் சாந்தி. डबल क्यों कह सकते हैं? டபலாக ஏ சொல்லலாம். कहने वाला कौन है? சொல்லக்கூடியவர் யாரா இருக்காங்க? शिव बाबा ब्रह्मा के मुख से बोला. शिव बाबा ब्रह्मा मुख मूलமாக சொன்னாங்க. ओम शांति. ओम शांति. डबल ओम शांति भी कह सकते हैं. डबल ओम शांति கூடயும் சொல்லலாம். एक ब्रह्मा की आत्मा, ஒருத்தர் பிரம்மாவோட ஆத்மா, और दूसरी இன்னொருத்தர் शिव की आत्मा. சிவனோட ஆத்மா. डबल ओम शांति. डबल ओम शांति. आत्मा अपना परिचय दे रही है. ஆத்மா தன்னோட அறிமுகத்தை கொடுத்துட்டு இருக்குது. मैं आत्मा शांत स्वरूप हूँ. நான் ஆத்மா அமைதி ஸ்வரூபமா இருக்கிறேன். और हमारा निवास स्थान शांति धाम है. பிறகு நாம வசிக்க கூடிய இடம் சாந்தி தாமமா இருக்குது. और बाबा के हम सब संतान हैं. பிறகு பாபாக்கு நம்ம எல்லாருமே குழந்தைகளா இருக்கிறோம். सभी आत्माएं ओम कहती हैं. எல்லா ஆத்மாக்கள் ஓமன் சொல்றாங்க. और वहाँ हम सब भाई भाई हैं. பிறகு அங்க நாம எல்லாருமே சகோதரர்களா இருக்கிறோம், भाई भाई இருக்கிறோம். फिर यहाँ भाई बहन बनते हैं. பிறகு இங்க நாம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆகிறோம். यहाँ शरीर में आना होता है. இங்க शरीरத்துல வர வேண்டியதாக இருக்குது. वहाँ शांति धाम में शरीर नहीं होता. அங்க சாந்தி தாமத்துல சரீரம் இருக்கிறது இல்ல. अब भाई बहन से नाता शुरू होता है. இப்போ இந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்ல இருந்து இந்த அறிமுகம் என்றது, அந்த கனெக்ஷன் என்றது ஸ்டார்ட் ஆகுது. क्योंकि ब्रह्मा की औलाद बने हैं. என்ன பிரம்மாவோட குழந்தைகளா இருக்கிறீங்க. बाप समझाते हैं. அப்பா புரிய வைக்கிறாங்க. हमारे तो सब बच्चे हैं. எனக்கு எல்லாருமே குழந்தைகளா இருக்கீங்க. कौन सा बाप समझाते हैं? எந்த அப்பா புரிய வைக்கிறாங்க? सुप्रीम सोल बाप समझाते हैं சுப்ரீம் सोल அப்பா புரிய வைக்கிறாங்க. कि जो भी आत्मा मात्र हैं, யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்காங்களோ वो सब हमारे बच्चे हैं. அவங்க எல்லாருமே என்னோட குழந்தைகளா இருக்கீங்க. बच्चियां भी नहीं, பெண் குழந்தைகளும் இல்ல, बच्चे हैं. ஆண் குழந்தைகளா இருக்கீங்க. अभी तुम ब्रह्मा की संतान हो. இப்ப நீங்க பிரம்மாவோட குழந்தைகளா இருக்கீங்க. इसलिए तुम भाई बहन ठहरे. அதனால நீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆனீங்க.
तुम्हारा और कोई संबंध नहीं है। உங்களது வேற எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. आपस में तुम भाई बहन हो, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆயிருக்கீங்க. शरीर के हिसाब से, शरीरத்தினோட கணக்கு மூலமாக. कोई भाई है कोई बहन है, இப்போ சிலரு பிரதர்ஸ் ஆயிருக்காங்க, சிலரு சிஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க. तो सब कहेंगे हम प्रजापिता की संतान ब्रह्मा कुमार कुमारियां हैं। அப்போ எல்லாருமே சொல்றாங்க நாங்க பிரஜாபிதாவோட குழந்தைகள், பிரம்மா குமார் குமாரிஸ் ஆயிருக்கிறோம். बाप पुरानी दुनिया को चेंज करने इस समय ही आते हैं। அப்பா பழைய உலகத்தை சேஞ்ச் பண்றதுக்காக இந்த நேரத்துல தான் வராங்க. किस समय? எந்த நேரத்துல வராங்க? कलयुग के अंत, கலியுகத்தினோட கடைசி நேரம் और सतयुग के आदि में, பிறகு சத்யுகத்தினோட ஆரம்பத்துல. और बाप ब्रह्मा द्वारा ही नई सृष्टि रचते हैं। பிறகு அப்பா பிரம்மா மூலமா தான் புது சிருஷ்டிய உருவாக்குறாங்க. कौन सा बाप? எந்த அப்பா? शिव बाप शिव बाप ब्रह्मा द्वारा नई सृष्टि रचते हैं। பிரம்மா மூலமாக புது சிருஷ்டிய உருவாக்குறாங்க. ब्रह्मा ने तो शरीर छोड़ दिया, பிரம்மா शरीर விட்டுட்டாங்க. 69 में ही शरीर छोड़ दिया, 69லயே शरीरத்தை விட்டுட்டாங்க. तो नई सृष्टि कैसे रचते हैं? அப்போ புது சிருஷ்டி எப்படி உருவாக்குறாங்க? या तो लिखा हुआ है ब्रह्मा द्वारा। இங்க என்ன எழுதிருக்காங்கன்னா பிரம்மா மூலமாக. मीडिया कौन हुआ? மீடியா யாரானாங்க? नई सृष्टि रचने वाला புது சிருஷ்டிய உருவாக்க கூடியவர் ब्रह्मा, பிரம்மா. और उन्होंने शरीर छोड़ दिया, பிறகு அவங்க शरीरத்தை விட்டுட்டாங்க. तो नई सृष्टि कैसे रचेंगे? அப்போ புது சிருஷ்டி எப்படி உருவாக்குவாங்க? है बोला, சொன்னாங்க ये ब्रह्मा இந்த பிரம்மா तुम्हारी जगदम्बा है, உங்களோட ஜெகதம்பா இருக்காங்க. परंतु तन पुरुष का है। ஆனா शरीरम ஆணோட शरीरமா இருக்குது. इसलिए அதனால कन्याओं माताओं के चार्ज में, கன்யா மாதாக்களோட சார்ஜ்ல इसे दाढ़ी मूछ वाले ब्रह्मा को नहीं रखा जा सकता। இந்த தாடி மீசை இருக்கக்கூடிய பிரம்மாவை வைக்க முடியாது. इसलिए मम्मा निमित्त बनी हुई है। அதனாலதான் மம்மா நிமித்தமா இருக்காங்க. वो मम्मा भी निमित्त मात्र है। அந்த மம்மாவும் வெறும் நிமித்த மாத்திரம்தான் இருக்காங்க. फिर असली जगदम्बा कौन? அப்போ உண்மையான ஜெகதம்பா யாரானாங்க? मुरली में तो बोला वास्तव में ये ब्रह्मा तुम्हारी जगदम्बा है। முரளில இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க, வாஸ்தவத்துல இந்த பிரம்மா உங்களோட ஜெகதம்பா இருக்காங்கன்னு. परंतु लगा दिया तन पुरुष का है। ஆனான்னு சொல்லிட்டாங்க. இந்த शरीरम ஆணோட शरीरமா இருக்குது. तो स्त्री चोला कहाँ से आए? அப்போ பெண்ணோட शरीरम எங்கிருந்து வந்தது? तो बताया कि ब्रह्मा शरीर छोड़ने के बाद, அப்போ சொன்னாங்க பிரம்மா शरीर விட்டதுக்கு பிறகு कोई स्त्री चोले में ஏதோ ஒரு பெண் शरीरத்துல प्रवेश करता है, பிரவேசம் செய்றாங்க. और जिस स्त्री चोले में प्रवेश करता है, பிறகு எந்த பெண் शरीरத்துல பிரவேசம் செய்றாங்களோ उसके द्वारा नई सृष्टि की रचना, அவங்க மூலமாக புது சிருஷ்டினோட படைப்பு, रचता है। புது சிருஷ்டிய படைக்கிறாங்க. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க कि बाप शिव அப்பா சிவன் ब्रह्मा अर्थात जगदम्बा के द्वारा नई सृष्टि रचते हैं। பிரம்மா அப்படின்னா ஜெகதம்பா மூலமாக புது சிருஷ்டிய உருவாக்குறாங்க.
तो ब्रह्मा से भी ताल्लुक है ना, அப்போ பிரம்மா கூடயும் கனெக்ஷன் இருக்குது இல்லையா? भी क्यों लगा दिया? பிரம்மா கூடயும் சொல்லியே சொல்லிட்டாங்க. बना प्रजापिता से भी ताल्लुक है, அப்படின்னா பிரஜாபிதா கூடயும் கனெக்ஷன் இருக்குது. और பிறகு ब्रह्मा से भी ताल्लुक है. பிரம்மா கூடயும் கனெக்ஷன் இருக்குது. युक्ति भी कितनी अच्छी है, யுக்தி கூடயும் எவ்வளவு நல்ல யுக்தியா இருக்குது. सब ब्रह्मा कुमार कुमारियां अपन को आत्मा समझ बाप को याद करते हैं. எல்லா பிரம்மா குமார் குமாரிஸ் தன்னை ஆத்மா நினைச்சு அப்பாவை நினைவு செய்யறாங்க. और अपन को भाई बहन समझते हैं. பிறகு தன்னை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நினைச்சுக்கிறாங்க. ऐसे समझने वालों की क्रिमिनल लाई नहीं रहती. இப்படி யார் நினைச்சுக்கிறாங்களோ அவங்களோட கெட்ட திருஷ்டி என்றது இருக்காது. कुमार कुमारी जैसे बड़े होते जाते हैं, குமார் குமாரிஸ் எப்படி பெரியவங்க ஆயிட்டே வராங்களோ तो आंखें क्रिमिनल बनती जाती हैं. அப்போ கண்ணு கிரிமினல் ஆயிட்டே வருது. क्रिमिनल आंखें बनती जाती हैं तो आखिरी फिर क्रिमिनल एक्ट कर लेते हैं. இப்போ கிரிமினல் ஆயிட்டே வந்ததுன்னா கடைசிக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா கெட்ட வேலைகளை செஞ்சுக்கிறாங்க, கிரிமினல் வேலைகளை செஞ்சுக்கிறாங்க. और ये क्रिमिनल एक्ट होती है रावण राज्य में. பிறகு இந்த கிரிமினல் வேலை ஆக்ட் ஆகுது ராவண ராஜ்யத்துல. जो राज्य रावण ने स्थापन किए है, எந்த ராஜ்யத்தை ராவண ஸ்தாபனை செஞ்சிருக்கான்? राम के राज्य में ये क्रिमिनल एक्ट ராமனோட ராஜ்யத்துல இந்த கிரிமினல் ஆக்ட் नहीं होती. இருக்கிறது இல்ல. क्यों नहीं होती? ஏன் இருக்கிறது இல்ல? क्राइम कैसे होता है? இந்த கிரைம் எது மூலமாக ஆகுது? क्राइम आत्मा सिर्फ करती है या आत्मा जब शरीर धारण करती है तो क्राइम होता है? இப்போ கிரைம் வேலை என்ன இருக்குதோ அது எப்போ நடக்குது? ஆத்மா வெறும் செய்தா இல்லன்னா ஆத்மா எப்போ शरीर धारण செய்தோ அப்போ செய்தா? शरीर के द्वारा क्राइम होता है. शरीर மூலமாக கிரைம் நடக்குது. आत्मा शरीर में प्रवेश करती है तो आँख के द्वारा क्रिमिनलाई होती है. ஆத்மா எப்போ शरीरத்துல பிரவேசம் செய்தோ அப்போ கண்கள் மூலமாக கண்கள் கிரிமினல் ஆகுது. आँख व्यभिचारी बनती है. கண்கள் व्यभिचारी ஆகுது. जब आँख व्यभिचारी बनती है எப்போ கண்கள் व्यभिचारी ஆகுதோ पता चलता है तो एक दूसरे को दुख होता है. அப்போ எப்போ தெரிய வருதோ அப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எப்படின்னா துக்கமாகும். सिर्फ आँख ही नहीं, வெறும் கண்கள் மட்டும் இல்ல, आत्मा शरीर धारण करने के बाद ही अनेक कर्मेंद्रियों के द्वारा ஆத்மா शरीर தாரண பண்ணதுக்கு பிறகுதான் அநேக கர்மேந்திரியங்கள் மூலமாக क्रिमिनल कार्य करती है. கெட்ட வேலைகளை செய்து. सत्युग में क्रिमिनल एक्ट नहीं होता है. சத்யுகத்துல கிரிமினல் ஆக்ட் கெட்ட வேலைன்றது இருக்காது. क्यों नहीं होता है? ஏன் இருக்காது? क्योंकि ஏன்னா जिस शरीर से क्राइम होता है, देह से क्राइम होता है, எந்த शरीर மூலமாக தவறு வேலைகள் நடக்குது, கிரைம் ஆகுது, उस देह में आत्मा का लगाव அந்த शरीरத்துக்கு கூட ஆத்மாவோட பற்று होता ही नहीं. இருக்கவே இருக்காது. आत्म की स्थिति वाले होते हैं सब. எல்லாருமே ஆத்மிக ஸ்திதியில இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. वहाँ क्रिमिनल अक्षर ही नहीं होता. அங்க கிரிமினல் என்ற வார்த்தையே இருக்காது. देह का लगाव नहीं, தேகத்தினோட பற்றே இல்லைன்னா
तो देह से क्राइम भी नहीं होगा। அப்போ தேகம் மூலமாக கிரைம் கூடயும் ஆகாது. यहाँ तो क्रिमिनल एक्ट बहुत प्रकार की होती है. பாபா சொல்றாங்க இங்க கிரிமினல் ஆக்ட்ன்றது நிறைய விதத்துல ஆகுது, நிறைய ரூபத்துல ஆகுதுன்னு சொல்றாங்க. देह को अनेक प्रकार की इंद्रियां हैं, तो अनेक प्रकार की एक्ट होती है. தேகத்துக்கு நிறைய விதமான இந்திரியங்கள் இருக்குது, அப்போ நிறைய விதமான ஆக்ட் நடக்குது. इंद्रियों में आत्मा का लगाव है, இந்திரியங்கள்ல ஆத்மாவோட பற்று இருக்குது. वहाँ तो अनेक प्रकार की एक्ट அங்க நிறைய விதமான ஆக்ட் नहीं होती है. இருக்கிறது இல்ல. यहाँ अनेक प्रकार की क्रिमिनल एक्ट होती है, இங்க நிறைய விதமான கிரிமினல் ஆக்ட்ஸ் ஆகுது. तो उनके लिए फिर कोर्ट आदि भी होते हैं. பிறகு அதுக்காக கோர்ட் இதெல்லாமே இருக்கும். जैसा जैसा क्राइम எப்படிப்பட்ட கிரைம் இருக்குமோ वैसे वैसे कोर्ट के द्वारा எப்படிப்பட்ட அவங்க அந்த தவறு வேலைகளை செஞ்சிருப்பாங்களோ அப்படி அவங்களுக்கு அந்த கோர்ட்டு फैसला मिलता है. அப்படி அவங்களுக்கு அந்த நிர்ணயம்ன்றது கிடைக்கும். वहाँ तो कोर्ट आदि होती नहीं है. அங்க கோர்ட் இதெல்லாமே இருக்கவே இருக்காது. तो ये वंडर है ना. அப்போ இது அற்புதமான விஷயமாச்சு இல்லையா. यहाँ इस दुनिया में रावण राज्य में क्राइम होता है. இங்க இந்த உலகத்துல ராவண ராஜ்யத்துல தவறு வேலைகள் நடக்குது. और वहाँ क्राइम होता नहीं. பிறகு அங்க கிரைம் ஆகுறதே கிடையாது. यहाँ क्रिमिनल एक्ट के लिए कोर्ट होते हैं और वहाँ कोर्ट की दरकार ही नहीं. இங்க கிரிமினல் ஆக்டுக்காக கோர்ட் இருக்கோ, அங்க கோர்ட்டினோட அவசியமே இருக்காது. न जज होता है, न पुलिस होती है, न जेल होती है. அங்க ஜட்ஜு இருக்க மாட்டாங்க, போலீஸும் இருக்க மாட்டாங்க, ஜெயிலும் இருக்காது. सबसे छुटकारा. எல்லாரிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்றாங்க. ये सब दुख की बातें हैं. இதெல்லாமே துக்கத்தினோட விஷயங்களா இருக்குது. ये दुख की बातें இந்த துக்கத்தினோட பேச்சுகள் कौन सी दुनिया में होती है? எந்த உலகத்துல நடக்குது? रावण राज्य की दुनिया में होती है. ராவண ராஜ்யத்தினோட உலகத்துல ஆகுதுன்னு சொல்றாங்க. जज भी चाहिए, पुलिस भी चाहिए, जेल भी चाहिए. ஜட்ஜு கூடயும் வேணும், போலீஸ் கூடயும் வேணும், ஜெயிலு கூடயும் வேணும். ये सब बातें यहाँ हो रही है. இந்த எல்லா விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்குது. इसलिए बच्चों को समझाया गया है. அதனாலதான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்குது कि ये सुख और दुख का खेल है. இது சுகம் பிறகு துக்கத்தினோட விளையாட்டா இருக்குது. आत्मिक संबंध है ஆத்மிக சம்பந்தம் இருக்குதுன்னா, ஆன்மீக சம்பந்தம் இருக்குதுன்னா तो सुख है, அப்போ சுகம் இருக்குது. और देह का संबंध है तो दुख है. பிறகு தேகத்தினோட சம்பந்தம் இருக்குதுன்னா அப்போ துக்கம் இருக்கும். अपन को और दूसरों को आत्मिक रूप में देखेंगे, தன்னை பிறகு மத்தவங்கள ஆத்மிக ரூபத்துல பாத்தீங்கன்னா, रूहानियत भरी दृष्टि से देखेंगे ஆன்மீக தன்மை நிறைஞ்சிருக்கிற திருஷ்டி மூலமாக பாத்தீங்கன்னா तो सुख होगा. அப்போ சுகம் கிடைக்கும். देह की दृष्टि से देखेंगे தேகத்தினோட திருஷ்டி மூலமாக பாத்தீங்கன்னா तो दुख होगा, क्राइम होगा. அப்போ துக்கமாகும், தவறாகும், கிரைம் ஆகும். क्रिमिनल लाई होती है, கெட்ட திருஷ்டி ஏற்படுது, क्रिमिनल एक्ट होती है. கெட்ட ஆக்ட் நடக்குது,
வேலை நடக்குது. तो आत्मा की हार हो जाती है. அப்போ ஆத்மாவோட தோல்வி ஆயிடுது. ஆத்மாக்கு தோல்வி आत्मा इन 5 विकारों से हार जाती है. ஆத்மா இந்த 5 விகாரங்கள் என்ன இருக்குதோ இதிலிருந்து தோல்வி அடைஞ்சிடுது. अगर अपन को आत्मा समझे ஒருவேளை தன்னை ஆத்மா நினைச்சுக்கிட்டீங்கன்னா तो हारने की बात ही नहीं. அப்போ தோல்வியினோட விஷயமே இருக்காது. काम विकार होगा ही नहीं. காம விகாரம் இருக்கவே இருக்காது. देह समझने से काम विकार पैदा होता है. தேகம் நினைச்சுக்கிறதுனால காம விகாரம் ஏற்படுது. स्त्री पुरुष का अंतर पड़ता है. பெண் பிறகு ஆணோட வித்தியாசம் ஏற்படுது. आत्मा कभी स्त्री चोला धारण करती, कभी ஆத்மா சில நேரத்துல பெண் சரீரம் தாரண செய்து ஒரு சில நேரத்துல पुरुष चोला धारण करती. ஆணோட சரீரத்தை தாரண செய்து. तो देह होने के कारण ही அதனால தேகம் இருக்கிற காரணத்தினாலதான் ये अंतर पैदा होता है. இந்த வித்தியாசம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. अगर देह न हो ஒருவேளை தேகம் இல்லைன்னா तो स्त्री पुरुष का अंतर ही न हो. அப்போ பெண் ஆணோட வித்தியாசமே இருக்காது. तो ये देह बीच में आती है. அப்போ இந்த தேகம் நடுல வருது. स्त्री पुरुष का भान होता है. देह பெண் பிறகு ஆணோட அபிமானம் வருது. में लगाव होता है. தேகத்துல பற்று ஏற்படுது. तो आत्मा की हार होती है. அப்போ ஆத்மாக்கு தோல்வி ஆயிடுது. ஆத்மாவோட தோல்வி நடந்துடுது. जीत कब होती है? வெற்றி எப்போ கிடைக்கும்? जब आत्मा स्वयं स्थिति में स्थित होती है எப்போ ஆத்மா ஸ்வயஸ்திதில நிலைச்சிருக்குமோ तो जीत होती है. அப்போ வெற்றி கிடைக்கும்னு சொல்றாங்க. नरक के ऊपर நரகத்து மேல आत्मा जीत पाती है ஆத்மா வெற்றி அடையுது. और अपन को स्वर्ग में अनुभव करती है. ஆத்மா வெற்றிய அடையுது. பிறகு தன்னை ஸ்வர்கத்துல இருக்கிற என்ற அனுபவத்தை செய்து. इसलिए नाम ही रखा गया है स्वर्ग. அதனாலதான் பேரே வச்சிருக்காங்க ஸ்வர்க்கம். क्यों नाम रखा गया स्वर्ग? ஏன் பேரை வச்சிருக்காங்க ஸ்வர்க்கம்னு சொல்லி? स्वयं स्थिति में ஸ்வயஸ்திதில गया. க அப்படி என்ன போனாங்க. स्वयं स्थिति में जाने वाले ही ஸ்வயஸ்திதிக்கு போகக்கூடியவங்க தான் स्वर्ग का अनुभव करते हैं. ஸ்வர்க்கத்தினோட அனுபவத்தை செய்யறாங்க. तो बोला அப்ப சொன்னாங்க ये हार जीत का खेल बना हुआ है. இது தோல்வி பிறகு வெற்றியினோட விளையாட்டு ஏற்பட்டிருக்குது. 2500 साल 2500 வருஷங்கள் आत्मिक स्थिति ஆத்மிக ஸ்டேஜ். और 2500 साल பிறகு 2500 வருஷங்கள் देहभान की स्थिति. தேக அபிமானத்தினோட ஸ்டேஜ் இருக்கும். इस हार जीत को तुम ही समझते हो. இந்த வெற்றி பிறகு தோல்வியினோட விஷயங்களை உங்களுக்கு தான் தெரியும். क्योंकि तुम्हारी बुद्धि में बैठा है ஏன்னா உங்களோட புத்தியில உட்கார்ந்து இருக்குது. कि हम देह नहीं, நம்ம தேகம் இல்ல, हम आत्मा है. ஆத்மா இருக்கும். गाया हुआ है மகிமை இருக்குது. माया ते हारे हार, மாயா மூலமாக தோல்வி அடைஞ்சோன்னா தோல்வி, माया पर जीते जीत. மாயா மேல வெற்றி என்ன வெற்றி. माया क्या है? மாயா என்ன இருக்குது? 5 विकारों की जो कमजोरी 5 விகாரத்தினோட அந்த வீக் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது? देह में लगाव होने के कारण पैदा हो जाती है. தேகத்தினோட தேகத்து கூட பற்று இருக்கிறதுனால என்ன அது ஏற்படுதோ वो कमजोरी का नाम माया. அந்த வீக் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குதோ அதுக்கு மாயான்னு சொல்வாங்க. 5 विकारों को ही माया कहें. 5 விகாரங்களுக்கு தான் மாயான்னு சொல்லலாம். इनसे अगर हार गए இதிலிருந்து இதுக்கு ஒருவேளை நாம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா இந்த விஷயத்துல
तो हार गए அப்போ நாம தோத்து போயிட்டோம். और इस माया पर जीत पाली பிறகு இந்த மாயா மேல வெற்றியை அடைஞ்சிட்டோம்னா तो स्वर्ग की बादशाही जीत ली. அப்போ ஸ்வர்கத்தினோட ராஜாங்கத்தை அடைஞ்சிட்டோம். तो माया पर बाप आए करके आधा कल्प के लिए जीत पहनाते हैं. அப்போ மாயா மேல அப்பா வந்து பாதி கல்பத்துக்காக வெற்றி அடைய வைக்கிறாங்க. आधा कल्प के लिए जीत पहनाते हैं. பாதி கல்பத்துக்காக வெற்றி அடைய வைக்கிறாங்கன்னா बाप आए करके पूरे कल्प के लिए जीत क्यों नहीं पहना देते? அப்பா வந்து முழு கல்பத்துக்காக ஏன் வெற்றி அடைய வைக்கிறது இல்ல? आधा कल्प के लिए क्यों जीत पहनाते हैं? பாதி கல்பத்துக்காக தான் ஏன் வெற்றி அடைய வைக்கிறாரு? बाप तो आकर के रास्ता बताते हैं ना. அப்பா வந்து வழிய காமிக்கிறாங்க இல்லையா? बाप खुद तो जीत पहनने के लिए एक्ट नहीं करते. அப்பா சுயம் வெற்றி அடையிறதுக்காக ஆக்ட் ஒண்ணு செய்யறது இல்ல. बाप बताते हैं அப்பா சொல்றாங்க कि ऐसे ऐसे कर्म करेंगे இப்படி எல்லாம் செயல்களை செஞ்சோம்னா तो ऐसे ऐसे तुम्हारी जीत होगी. அப்போ இப்படி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். परंतु बीच में माया ஆனா நடுவுல மாயா रोड़ा अटकाती. தடைய போடுது. माया बात को समझने नहीं देती. மாயா பேச்ச புரிஞ்சுக்க விடுறது இல்ல. जो पुरुषार्थ बाप कराना चाहते हैं எந்த புருஷார்த்தம் அப்பா செய்ய வைக்கிறதுக்காக விருப்பப்படுறாங்களோ वो पुरुषार्थ माया அந்த புருஷார்த்தம் மாயா करने नहीं देती. செய்ய விடுறது இல்ல. और हम माया के चंबे में आ जाते हैं. பிறகு நாம மாயாவோட பிடிக்கு வந்துடுறோம். तो माया के चंबे में आवेंगे அப்போ மாயாவோட பிடிக்கு வந்துட்டோம்னா तो काहे की शूटिंग होगी? அப்போ எந்த விஷயத்துக்கான ஷூட்டிங் ஆயிடுது? हार की ही शूटिंग होगी ना. தோல்வியினோட ஷூட்டிங் தானே நடக்கும். दुख की शूटिंग होगी ना. துக்கத்தினோட ஷூட்டிங் நடக்கும் இல்லையா? थोड़ा थोड़ा दुख उठाते கொஞ்சம் கொஞ்சம் துக்கத்தை எடுத்துக்கிறீங்க. फिर हम बहुत दुखी हो जाते. அதுக்கு பிறகு நாம ரொம்ப துக்கி ஆயிடுறோம். दुख की आदत पड़ जाती है. துக்கத்தினோட அந்த என்னன்னா அந்த ஒரு பழக்கம் ஏற்பட்டுடுதுன்னு சொல்றாங்க. जब बहुत दुखी हो जाते हैं तो बाप को बुलाते हैं. எப்போ ரொம்ப துக்கியா ஆயிடுறீங்களோ அப்போ துக்கம் ஆயிடுறீங்களோ அப்போ அப்பாவை கூப்பிடுறீங்க. बाप आते हैं फिर रास्ता बताते हैं. அப்பா வராங்க பிறகு வழிய காமிக்கிறாங்க. कि माया के इन 5 विकारों से तुम कैसे छूटो. மாயாவினோட இந்த 5 விகாரங்கள் என்ன இருக்குது, இதிலிருந்து நீங்க எப்படி விடுதலை அடையுது? बाप तो रास्ता बताते हैं அப்பா लेकिन 63 जन्मों के हिसाब किताब के कारण அப்பா வழிய காமிக்கிறாங்க தான். ஆனா 63 ஜென்மங்களினோட கணக்கு வழக்கு இருக்கிற காரணத்தினால हम फिर से நாங்க மறுபடியும் माया के चंबे में बार बार மாயாவோட பிடிக்கு அடிக்கடி आ जाते. வந்துடுறோம் சொல்றாங்க. तो आधी दुख की शूटिंग माया की कर देते हैं. அப்போ பாதி துக்கத்தினோட ஷூட்டிங் மாயா செஞ்சிடுது. और आधी सुख की शूटिंग பிறகு பாதி துக்கத்தினோட ஷூட்டிங் आत्मिक स्थिति से हमें प्राप्त होती है. சுகத்தினோட ஷூட்டிங் என்றது நமக்கு ஆத்மிக ஸ்திதி மூலமாக பிராப்தி ஆகுது. वो भी फिर नंबरवार पुरुषार्थ. பாபா சொல்றாங்க அதுவும் எப்படின்னா நம்பர்வார் புருஷார்த்த அனுசாரமாக கிடைக்குதுன்னு சொல்றாங்க.
कोई जरूरी नहीं है இது ஒன்னும் அவசியம் இல்ல कि सब आत्माएं जो भी ईश्वरीय संदेश लेती है எல்லா ஆத்மாக்கள் யாரெல்லாம் ஈஸ்வரிய சந்தேஷம் எடுத்துக்கிறாங்களோ அறிமுகத்தை எடுத்துக்கிறாங்க वो आधा कल्प सुख में ही रहेंगी அவங்க பாதி கல்பம் சுகத்துல தான் இருப்பாங்க என்ற விஷயம் இல்ல क्यों नहीं रहते सुख में ஏன் சுகத்துல இருக்கிறது இல்ல क्योंकि जो मायावी हैं ஏன்னா யாரு மாயாவிகள் இருக்காங்களோ रावण की पाला के हैं ராவணனோட சைட்ல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க उनके प्रभाव में बार बार आ जाते हैं அவங்களோட பிரபாவத்துக்கு அடிக்கடி வந்துடுறீங்க तो आधा कल्प की सुख शांति भी प्राप्त नहीं कर सकते அப்போ பாதி கல்பத்தினோட சுக சாந்தி கூடயும் அடைய முடியறதில்ல बाप कहते हैं அப்பா சொல்றாங்க हमको भी आना पड़ता है எனக்கு கூடயும் வர வேண்டியதாக இருக்குது क्या என்ன आना पड़ता है माने मजबूरी है வர வேண்டியதாக இருக்குதுன்னா வலுக்கட்டாயமாக வேற வழி இல்லாம வர வேண்டியதாக இருக்குது हम इस दुख की दुनिया में எனக்கு இந்த துக்கத்தினோட உலகத்துல पाप की दुनिया में பாவத்தினோட உலகத்துல आना नहीं चाहता हूँ வர்றதுக்கு விருப்பம் இல்ல फिर भी ஆனாலும் मुझे आना पड़ता है क्यों எனக்கு வர வேண்டியதாக இருக்குது ஏன் मजबूरी क्या है என்ன அப்படி வலுக்கட்டாயமான விஷயம் बाप बाप है ना அப்பா அப்பா இருக்காங்க இல்லையா बाप का फर्ज क्या होता है அப்பாவோட கடமை என்ன இருக்குது बच्चों को आकर के वर्षा देना குழந்தைகளுக்கு வந்து சொத்தை கொடுக்கறது तो ये रूहानी बाप है அப்போ இவரு ஆன்மீக அப்பா இருக்காங்க रूहानी बाप आकर के जरूर रूह को ஆன்மீக அப்பா வந்து கண்டிப்பாக ஆத்மாக்கு रूहानी सुख का वर्षा देते हैं ஆன்மீக சுகத்தினோட சொத்தை கொடுக்கறாங்க आधा कल्प के लिए பாதி கல்பத்துக்காக आधा कल्प तुम रूहानी नशे में रहते हो பாதி கல்பம் நீங்க ஆன்மீக அந்த போதல இருப்பீங்க देह का झुकाव தேகத்தினோட அந்த ஒரு அட்ராக்ஷன் என்றது नहीं होता है இருக்காது ये कोई नई बात नहीं है இது புது விஷயம் ஒண்ணு கிடையாது कि कल्प कल्प बाप को आना पड़ता है என்னன்னா ஒவ்வொரு கல்பத்துல கூட அப்பாக்கு வர வேண்டியதாக இருக்கிற விஷயம் இது ஒண்ணு புதுசு இல்ல ये तो साधारण पाई पैसे का खेल है இது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பைசாவினோட விளையாட்டா இருக்குது तुम मुझे याद करते हो तो अपना राज्य भाग आधा कल्प के लिए ले लेते हो பிறகு நீங்க என்ன நினைவு செய்றீங்க அப்போ பாதி கல்பத்துக்காக ராஜ்ய பாக்கியத்தை எடுத்துக்கிறீங்க रावण राज्य में ராவண ராஜ்யத்துல तुम मुझे भूल जाते हो நீங்க என்ன மறந்துடுறீங்க रावण राज्य में भूल जाते हैं ராவண ராஜ்யத்துல மறந்துடுறீங்க राम राज्य में याद करते हैं क्या ராம ராஜ்யத்துல நினைவு செய்றீங்களா हैं? राम राज्य में भी ராம ராஜ்யத்திலயும் याद तो नहीं करते நினைவு ஒண்ணு செய்யறதில்ல लेकिन मेरा जो असली रूप है ஆனா என்னோட உண்மையான ரூபம் என்ன இருக்கு उस रूप में तुम அந்த ரூபத்துல நீங்க स्थिर हो जाते हो நிலைச்சிடுறீங்கன்னு சொல்றாங்க मेरा रूप क्या है என்னோட ரூபம் என்ன இருக்குது ज्योति बिंदु ஜோதி பிந்து वो ज्योति बिंदु स्वरूप में तुम आधा कल्प के लिए அந்த ஜோதி பிந்து ஸ்வரூபத்துல நீங்க பாதி கல்பத்துக்காக स्थित हो जाते हो। நிலைச்சிடுறீங்கன்னு சொல்றாங்க जिसने जितनी स्वस्थिति की प्रैक्टिस की
யாரு எந்த அளவுக்கு சுயத்தினோட ஸ்டேஜினோட பிராக்டிஸ பண்ணிருக்காங்களோ वो उतना ही लंबे समय के लिए அவங்க அந்த அளவுக்கு நீண்ட சமயம் வரைக்கும் நேரத்து வரைக்கும் स्वर्ग का अनुभव करता है, ஸ்வர்கத்தினோட அனுபவத்தை செய்றாங்க. परंतु आधा कल्प से ज्यादा कोई अनुभव नहीं कर सकता. ஆனா பாதி கல்பத்தை விட அதிகம் யாரால கூடயும் அனுபவம் செய்ய முடியாது. इसलिए அதனால माया को भी सर्वशक्तिवान कहा जाता है. மாயாக்கு கூடயும் சர்வசக்திவானன் சொல்லப்படுகிறது. वो अपना आधा हिस्सा ले ही लेती है. அது எப்படின்னா தன்னோட பாதி ஷேர்ன்றது எடுத்துக்கதா செய்து. राम बाप से तुम अपना वर्षा लेते हो ராம் பாப் விடம் இருந்து आधा कल्प के लिए, நீங்க தன்னோட உங்களோட சொத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க பாதி கல்பத்துக்காக. और माया अपना दुख का वर्षा பிறகு மாயா தன்னோட துக்கத்தினோட சொத்து आधा कल्प के लिए फिर तुम्हें दे देती है. பாதி கல்பத்துக்காக பிறகு உங்களுக்கு கொடுத்துடுது. शूटिंग कहाँ होती है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, ஷூட்டிங் என்றது எங்க நடக்குது? संगम युग में दोनों बातों की शूटिंग होती है. சங்கம் யுகத்துல இரண்டு விஷயத்துக்கான ஷூட்டிங் கூடயும் நடக்குது. है तुम्हारे ऊपर, இது உங்க மேல இருக்குது. चाहे तो दुख का वर्षा लो வேணும்னா துக்கத்தினோட சொத்தை எடுத்துக்கோங்க, और चाहे இல்லன்னா सुख का वर्षा लो. சுகத்தினோட சொத்தை எடுத்துக்கோங்க. तो हमारे ही ऊपर है. இது நம்ம மேலதான் இருக்குது. तो कोई आत्मा ऐसी भी होती होंगी இப்போ யாராவது ஆத்மா இப்படியும் இருப்பாங்க, जो 84 जन्मों में ज्यादा से ज्यादा सुख का वर्षा लेती है. யாரு 84 ஜென்மங்கள்ல அதிகத்திலும் அதிகம் சுகத்தினோட சொத்தை எடுத்துக்க கூடியவங்களாக இருப்பாங்க. जो जास्ती आत्म की स्थिति में टिकते हैं, பாபா சொல்லிட்டு இருக்காங்க, யாரு அதிக ஆத்மிக ஸ்திதியில நிலைப்பாங்களோ, प्रैक्टिस करते हैं, பிராக்டிஸ் செய்யறாங்களோ, वो अनेक जन्मों का सुख का वर्षा लेते हैं. அவங்க அநேக ஜென்மத்துக்காக சுகத்தினோட சொத்தை எடுத்துக்குவாங்க. परंतु उसमें मिक्सचरिटी हो जाती है. ஆனா அதுல மிக்ஸ்சாரிட்டி ஆயிடுதுன்னு சொல்றாங்க. प्योर सुख का वर्षा பியூரான சுகத்தினோட சொத்து 21 जन्म का ही मिल सकता है. 21 ஜென்மத்துக்கானதுதான் கிடைக்கும்னு சொல்றாங்க. बाकी 63 जन्मों में மற்றபடி 63 ஜென்மங்கள்ல जितना जितना औरों के संग के रंग में रंगते जाते हो, எந்த அளவுக்கு மத்த ஆத்மாக்களோட சாங்கத்தினோட சாயத்துல ஈடுபட்டுட்டே இருப்பீங்களோ उतना उतना அந்த அளவுக்கு सुख का वर्षा சுகத்தினோட சொத்து गंवाए देते हो. அது லாஸ் பண்ணிக்கிறீங்க. प्रभावित हो जाने के कारण அடிமை ஆகுற காரணத்தினால रावण की प्रजा बन जाते हो. ராவணனோட பிரஜை ஆயிடுறீங்க. तो रावण तो दुख का वर्षा देता है, रुलाने का वर्षा देता है. அப்போ ராவணன் துக்கத்தினோட சொத்தை கொடுக்கறான், அழுறதுக்கான சொத்தை கொடுக்கறான். राम है हंसाने वाला ராமரா இருக்காங்க, சிரிக்க வைக்க கூடியவங்க. और रावण है பிறகு ராமர் रुलाने वाला. ராவண் அழ வைக்க கூடியவன் दुख ஆயிருக்கிறான். में रोते हैं துக்கத்துல அழகுறாங்க, और सुख में பிறகு சுகத்துல प्रसन्न होते हैं. சந்தோஷப்படுறாங்க. तो रावण दुश्मन है. அதாவது ராவன் என்ன இருக்கான்னா சத்ருவா இருக்கான், दुख देता है ना. துக்கம் கொடுக்கறா இல்லையா. उनको हर वर्ष भारतवासी जलाते आते हैं. அந்த ராவணனை ஒவ்வொரு வருஷ கூடயும் பாரதவாசிகள் எரிச்சிட்டு தான் வராங்க. जब कोई ज्यादा दुख देता है இப்ப யாராவது அதிக துக்கத்தை கொடுக்கறாங்கன்னா तो उसका पुतला बना करके जलाते हैं. அப்போ அவங்களோட எஃபிஜி அந்த பொம்மைய உருவாக்கி அத எரிக்கிறாங்க. रावण को वर्ष वर्ष जलाते हैं. ராவணனுக்கு ஒவ்வொரு வருஷ கூடயும் எரிக்கிறாங்க. ये कहाँ की यादगार है? இது எந்த இடத்தினோட நினைவார்த்தமா இருக்கு? संगम युग में ही சங்கம் யுகத்திலேயே ये माया रूपी रावण ने இந்த மாயா ரூபமான
रावणन जो मायावी रूप धारण करके आता है, चाहे யாரு மாயாவி ரூபத்தை தாரண பண்ணிட்டு வராங்க, स्त्री रूप में, चाहे இப்போ பெண்ணோட ரூபத்துல இருக்கலாம், இல்லன்னா पुरुष रूप में, चाहे कोई पदार्थ के रूप में, ஆணோட ரூபத்துல இருக்கலாம், இல்லன்னா ஏதாவது பொருளினோட ரூபத்துல இருக்கலாம். वो हमको आकर्षित कर लेता है। அது என்ன செஞ்சிடுதுன்னா நம்மள அட்ராக்ட் பண்ணிடுது, हमारी आत्मा को प्रभावित कर लेता है। நம்மளோட ஆத்மாவை அடிமையாக்கிடுது. तुम बहुत दुखी हो जाते हो। நீங்க ரொம்ப துக்கி ஆயிடுறீங்க. जब जास्ती दुखी होते हो எப்போ அதிக துக்கி ஆகுறீங்களோ तो जलाते हो। அப்போ எரிக்கிறீங்க. रावण का पुतला बनाए जलाते हो। ராவணனோட பொம்மைய தயார் பண்ணி அதை எரிக்கிறீங்க. रावण का पुतला अर्थात रावण की मूर्ति चित्र बना करके जलाते हो। ராவணனோட பொம்மை அப்படின்னா அந்த மூர்த்திய உருவாக்கி அதை எரிக்கிறீங்க. ये रावण का चित्र, இந்த ராவணனோட சித்திரன் पुतला பொம்மை कौन से चरित्र की यादगार है? எந்த சரித்திரத்தினோட நினைவார்த்தமா இருக்குது? कोई ने काम का चित्र, काम का चेहरा बनाया। இப்போ ஒருத்தர் காமத்தினோட சித்திரத்தை ரெடி பண்ணாங்க. चेहरा जो है रावण का 10 सिर वाला बनाया जाता है ना। முகம் ராவணனோடது 10 தலை இருக்கக்கூடியதாக தயார் பண்ணப்படுகிறது இல்லையா? तो 5 सिर पुरुष के அப்போ 5 தலைகள் ஆணோடது, और 5 सिर பிறகு 5 தலைகள் स्त्री के, मंदोदरी के। பெண்கள்து. அந்த பெண்கள்னா மண்டோதரிதுன்னு சொல்றாங்க. 5 सिर जो पुरुष के हैं 5 தலைகள் ஆணோடது என்ன இருக்குது? उनमें मुखिया कौन है? அதுல முக்கியமானவங்க யாரா இருக்காங்க? काम विकार। காம் விகார். काम विकार तुमको बहुत दुख देता है। காம விகாரம் உங்களுக்கு ரொம்ப துக்கத்தை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. फिर क्रोध भी कम नहीं है। பிறகு கோபம் கூடயும் ஒன்னும் சாதாரணமானது கிடையாது. काम और क्रोध காமம் பிறகு கோபம். जब तुम रजोगुणी बन जाते हो எப்ப நீங்க ரஜோகுணி ஆயிடுறீங்களோ तभी ये अपना प्रभाव दिखाना शुरू करते हैं। அப்போ இது தன்னோட பிரபாவத்தை காமிக்கிறதுக்கு ஆரம்பம் செய்து. फिर लोभ मोह अहंकार भी कम नहीं है। பிறகு பேராசை பற்று அகங்காரம் கூடயும் சாதாரணமானது கிடையாது. द्वापर में फिर भी रावण कम दुख देता है। துவாபரத்துல அப்படி பார்த்தோம்னா ராவணன் கம்மி துக்கத்தை தான் கொடுக்கறான். लेकिन जब कलयुग शुरू होता है तमो प्रधान बनता है रावण। ஆனா எப்போ கலியுக ஸ்டார்ட் ஆகுதோ தமோ பிரதான ஆகுறான் ராவணன். तो बहुत दुख देता है। அப்போ ரொம்ப துக்கத்தை கொடுக்கறான். वह अति का दुख देता है। எப்போ ரொம்ப அதிக துக்கத்தை கொடுக்கறானோ तामसी युग में தாமசி யுகத்துல तो तुम रावण को जलाते हो। அப்போ நீங்க ராவணனை எரிக்கிறீங்க. जहाँ बहुत भारतवासी होंगे எங்க ரொம்ப பாரதவாசிகள் இருப்பாங்களோ वहाँ बहुत जलाते होंगे। அங்க ரொம்ப எரிப்பாங்கன்னு சொல்றாங்க. क्या? என்ன? रावण का खेल कौन से भारत के हिस्से में ज्यादा दिखाया जाता है? இந்த ராவணனோட விளையாட்ட பாரத்தினோட எந்த ஒரு பாகத்துல அதிக காமிக்கப்படுகிறது? उत्तर भारत में ही दिखाया जाता है। நார்த் இந்தியால தான் காமிக்கப்படுகிறதா? रावण जलाने का खेल ராவணனை எரிக்கிற அந்த ஒரு விளையாட்டு कौन से शहर में ज्यादा प्रसिद्ध है? எந்த நகரத்துல ரொம்ப பிரசித்தமாக இருக்கு? मैसूर में ज्यादा प्रसिद्ध है। मैसूरல ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. नामी है பேரே இருக்கு मैसूर। सूर माना सूर्य। मैसूर सूरना सूर्य सूर्यन
सूर्यवंशियों को ज्यादा जलाया होगा। சூரியவம்சிய ரொம்ப எரிக்க வச்சிருப்பாங்க. किसने? யாரு? रावण। ராவணன் சூரியவம்சிகளை ரொம்ப எரிச்சிருப்பான். तो जहाँ बहुत भारतवासी होंगे, அதனால எங்க அதிக பாரதவாசிகள் இருப்பாங்களோ वहाँ ये रावण का खेल बहुत करते होंगे। அங்க இந்த ராவணனை எரிக்கிற வேலை ரொம்ப செய்யறாங்க, விளையாட்டு ரொம்ப செய்யறாங்க. कहेंगे ये भारतवासियों के धर्म का उत्सव आदि है। சொல்றாங்க இந்த பாரதவாசிகளினோட தர்மத்தினோட கொண்டாட்டமா இருக்குது. रावण जलाने का उत्सव मनाते हैं ना। ராவணனை எரிக்கிற அந்த ஃபெஸ்டிவல்ல கொண்டாடுறாங்க இல்லையா, பண்டகைய கொண்டாடுறாங்க இல்லையா. अभी दशहरा आ रहा है। அந்த பண்டிகைய கொண்டாடுறாங்க இல்லையா. இப்போ தசரா வருது. संगम युग में अभी असली दशहरा आ रहा है। சங்கம் யுகத்துல இப்போ உண்மையான தசரா வரப்போகுது. दशहरा தசஹரா किसका हरण किया? யார முடிச்சிட்டாங்க? इन 10 सिरों का இந்த 10 தலைகளை हरण किया। இவங்கள முடிச்சிட்டாங்க. द्वापर युग में तो 10 सिरों का हरण होता नहीं। துவாபர் யுகத்துல 10 தலைகளை முடிக்கிற வேலை இருக்காது. कलयुग में वो 10 सिर और ही विकराल रूप धारण कर लेते हैं। கலியுகத்துல அந்த 10 தலைகள் இன்னும் பயங்கரமான ரூபத்தை தாரண பண்ணிக்குது. तो तुम उनका पुतला जला करके அப்போ நீங்க அதனோட பொம்மையை எரிச்சு थोड़ा उत्सव मना लेते हो, கொஞ்சம் உற்சவ் அப்படி என்ன அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறீங்க, सुखी अनुभव करते हो சுகத்தை அனுபவம் செய்றீங்க. कि हमने रावण जलाया। என்னன்னா நாவ ராவணனை எரிச்சிட்டோன்னு. वास्तव में வாஸ்தவத்துல असली दशहरा तुम कब मनाते हो? உண்மையான தசரா நீங்க எப்போ கொண்டாடுறீங்க? अरे அரே संगम युग में भी சங்கம் யுகத்திலயும் जब सतयुग शुरू होने वाला होता है எப்போ சத்யுக ஸ்டார்ட் ஆகிற விஷயம் இருக்குமோ तो तुम असली दशहरा मनाते हो। அப்போ நீங்க உண்மையான தசராவை கொண்டாடுறீங்க. 10 सिरों का 10 தலைகளை हरण कर लेते हो। அத முடிச்சிடுறீங்க. तो ये सब बातें बच्चों को समझाना है। அப்போ இந்த எல்லா விஷயங்கள் குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். वो तो हद की बातें हैं। அது எல்லாருக்கும் உட்பட்ட விஷயங்களா இருக்குது. जो रामलीला खेलते हैं, दशहरा मनाते हैं, என்ன ராமலீலாவை கொண்டாடுறாங்க, தசராவை கொண்டாடுறாங்க. असली तो உண்மையானது तुम मनाते हो। நீங்க கொண்டாடுறீங்க. क्या करते हो? என்ன செய்றீங்க? जो ऐसे ऐसे चरित्र करने वाला रावण है, இப்படியெல்லாம் சரித்திரம் செய்யக்கூடிய ராவணன் जिसका चित्र बनाया जाता है, யாரோட சித்திரத்தை உருவாக்கப்படுகிறது? चित्र 100% का बनाया जाता है சித்திரம் 100% தயார் செய்யப்படுகிறதா या अधूरे का बनाया जाता है? இல்லன்னா அறகுறையாக இருப்பாங்க இல்லையா, அவங்களது தயார் பண்ணப்படுகிறதா? जो 100% ऐसा पार्ट बजाते हैं, யாரு 100% இப்படி பாட்ட செய்யறாங்களோ, कामी, क्रोधी, लोभी, मोही, காமி, குரோதி, லோபி, மோஹி, अहंकारी, அகங்காரி, तो ऐसों के जी को तुम जलाते हो। இப்படிப்பட்டவங்களோட சரீரத்தை நீங்க எரிக்கிறீங்க. ज्ञान के अग्नि बाण मार मार करके, ஞானத்தினோட அக்னி இருக்கு இல்லையா, ஞானத்தினோட தீயினோட அம்ப பாய வச்சு रावण समूचा जल जाता है। ராவணன் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போயிடுறான். तो बेहद का दशहरा तुम मनाते हो। அதாவது எல்லாருக்கு அப்பாற்பட்ட தசராவை நீங்க கொண்டாடுறீங்க.
अभी रावण राज्य तो सारी विश्व के ऊपर है, இப்போ ராவண ராஜ்யம் முழு உலகத்து மேல இருக்குது. है? सिर्फ ब्रह्मा कुमार कुमारियों की दुनिया में ही रावण राज्य है. வெறும் பிரம்மா குமார் குமாரிஸ் இன்னோட உலகத்துல தான் ராவண ராஜ்யம் இருக்குதா? ये सारी दुनिया में रावण राज्य है. இல்லன்னா முழு உலகத்துல ராவண ராஜ்யம் இருக்குதா? सारी दुनिया में रावण राज्य है. अगर முழு உலகத்துல ராவண ராஜ்யம் இருக்குது. सारी दुनिया में रावण राज्य है ஒருவேளை முழு உலகத்துல ராவண ராஜ்யம் இருக்குதுன்னா तो सारी दुनिया के जितने भी रावणी चेहरे हैं அப்ப முழு உலகத்துல எத்தனை ராவணனோட முகங்கள் இருக்குது सबको जलाना चाहिए. எல்லார கூடயும் இருக்கணும். परंतु ऐसे तो हो नहीं सकता ஆனா இப்படி ஆக முடியாது. कि हम एक साथ जितने भी रावणी चेहरे हैं सबको जलाए दे. நம்ம ஒரே டைம்ல எத்தனை ராவணனோட முகங்கள் இருக்குதோ எல்லார கூடயும் எரிக்கிற விஷயம். तो क्या करते हैं? அப்போ என்ன செய்யறாங்க? बाप हमें समझाते हैं அப்பா நமக்கு புரிய வைக்கிறாங்க कि 3 प्रकार की दुनिया है. 3 விதமான உலகங்கள் இருக்குது. एक है बीज रूप आत्माओं की दुनिया, ஒன்னா இருக்குது பீஜரூபி ஆத்மாக்களோட உலகம். दूसरी है இன்னொன்னா இருக்குது आधार मूर्त जड़ों की दुनिया, ஆதாரமூர்த்தி இந்த வேறுகளினோட உலகம். और तीसरी है பிறகு மூணாவதா இருக்குது पत्तों और टहनियों की दुनिया. இலைகள் பிறகு கிளைகளினோட உலகம். बड़ी दुनिया कौन सी है? பெரிய உலகம் எதா இருக்குது? बड़ी विस्तार वाली दुनिया कौन सी है? பெரிய விஸ்தாரத்துல இருக்கக்கூடிய உலகம் எதா இருக்குது? पत्तों वाली. இலைகளினோடதுன்னு சொல்றாங்க. 500-700 करोड़ पत्ते 500 கோடி 700 கோடி இலைகள். सब के ऊपर रावण का राज्य है. எல்லார் மேல கூடயும் ராவணனோட ராஜ்யம் இருக்குது. बाप समझाते हैं அப்பா புரிய வைக்கிறாங்க कि पत्तों को पानी देने से पेड़ ஒவ்வொரு இலைக்கு தண்ணி குடுக்கறதுனால அந்த ஒரு மரம் वृद्धि को नहीं पाता है. அது ஒண்ணு வளர்ச்சிய அடையாது. किसको पानी दिया जाता है? எதுக்கு தண்ணிய போடப்படுகிறது? बीज को पानी देने से पेड़ वृद्धि को पावेगा. விதைக்கு தண்ணிய போடுறதுனால அந்த மரம் வளர்ச்சிய और जड़ों को पानी देने से पेड़ வளர்ச்சி ஏற்படுமா? அதுல இல்லன்னா वृद्धि को पावेगा. அதாவது பாபா என்ன சொல்றாங்கன்னா வேர்களுக்கு தண்ணி போடுறதுனால வளர்ச்சி ஏற்படும். तो बाप आकर அதாவது அப்பா வந்து 500 करोड़ मनुष्य आत्माओं में से 500 கோடி மனித ஆத்மாக்கள்ல जो आधार मूर्त आत्माएं हैं யாரு ஆதார் மூர்த்தி ஆத்மாக்கள் இருக்காங்க और बीज रूप आत्माएं हैं பிறகு பீஜரூபி ஆத்மாக்கள் யார் இருக்காங்களோ उनको इकट्ठा करता है. அவங்கள ஒன்னு ஆக்குறாங்க. 500-700 करोड़ मनुष्य सृष्टि है. 500 கோடி 700 கோடி மனித சிருஷ்டி இருக்குது. इस मनुष्य सृष्टि के झाड़ में से இந்த மனித சிருஷ்டினோட மரத்துல जो आधार मूर्त जड़ रूप आत्माएं हैं யாரு ஆதார மூர்த்தி ஜடரூப ஆத்மாக்கள் இருக்காங்க और जो उन जड़ों के बीज रूप आत्माएं हैं பிறகு அந்த வேறுகள்ல இருக்கக்கூடிய பீஜரூபி ஆத்மாக்கள் அந்த வேறுகளினோட விதை ரூபமான ஆத்மாக்கள் उन आत्माओं को इकट्ठा करता है. அந்த ஆத்மாக்களை ஒன்னாக்குறாங்க. और उनको ज्ञान का जल देता है. பிறகு அவங்களுக்கு ஞானத்தினோட தண்ணிய குடுக்கறாங்க. जड़ ज्यादा मजबूत होती है வேர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமா या बीज ज्यादा मजबूत होता है? இல்லனா விதை ரொம்ப சக்திசாலியாக இருக்குமா? ज्यादा ताकत किसमें होती है? அதிக சக்தி எதுக்குள்ள இருக்கும்னு கேக்குறாங்க. बीज में ज्यादा ताकत होती है விதைக்குள்ள அதிக சக்தி இருக்கும். क्योंकि बीज पुराना होता है. ஏன்னா விதை பழசாக இருக்கும். जड़ें வேர்கள் बाद में आती है. பிறகு வருது.
टहनी और पत्तियां तो और भी बाद में आती हैं। இந்த கிளைகள் பிறகு இலைகள் இது இன்னமும் பிறகு வருது. तो ओल्ड इज அப்போ எது ஓல்டு இருக்குமோ गोल्ड कहा जाता है। அது கோல்டன் சொல்லப்படுகிறது. அதுக்கு तो तुम्हारी बेहद की बातें हैं। அதாவது உங்களோடது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களா இருக்குது. बेहद की दुनिया है, எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகமா இருக்குது. आधार मूर्त आत्माओं की, ஆதாரமூர்த்த ஆத்மாக்களோட ब्राह्मणों की दुनिया, बेहद की दुनिया है, எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகமா இருக்கு. आधार मूर्त आत्माओं की, ஆதாரமூர்த்த ஆத்மாக்களோட ब्राह्मणों की दुनिया तैयार होती है। பிராமணர்களினோட உலகம் தயாராகுது. उसमें से फिर बीज रूप आत्माओं की दुनिया तैयार होती है। அதிலிருந்து பிறகு பிஜுரூபி ஆத்மாக்களோட உலகம் தயாராகுது. जब बीज तैयार हो जाते हैं எப்போ விதைகள் தயாராயிடுதோ तो उन बीजों के संगठन को कहा जाता है रुद्रमाला। அப்போ அந்த விதைகளினோட சங்கட்டனுக்கு சொல்லப்படுகிறது ருத்ரமாலா. शिवमाला क्यों नहीं कहा जाता? சிவமாலான்னு ஏன் சொல்லுறது இல்ல? रुद्रमाला क्यों कहा जाता है? ருத்ரமாலான்னு ஏன் சொல்லப்படுகிறது? शिव तो कल्याणकारी है, சிவன் கல்யாண்காரியா இருக்காங்க. वो रौद्र रूप कैसे धारण करेगा? அவங்க பயங்கரமான ரூபத்தை எப்படி தாரணை செய்வாங்க? शिव बाप है, बाप विकराल रूप धारण कैसे करेगा? சிவன் அப்பா இருக்காங்க, அப்பா எப்படி பயங்கரமான ரூபத்தை தாரணை செய்வாங்க? तो जिस बीज में प्रवेश करते हैं, அதாவது எந்த விதைக்குள்ள பிரவேசம் செய்யறாங்களோ जिस बीज का 500 करोड़ मनुष्य आत्माओं के साथ हिसाब किताब है, எந்த விதையினோட கனெக்ஷன் 500 கோடி 700 கோடி மனித ஆத்மாக்கள் கூட இருக்குதோ उसके द्वारा रौद्र रूप धारण करता है। அவங்க மூலமாக பயங்கரமான ரூபத்தை தாரணை செய்யறாங்க. जो भी आत्माएं हैं, யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்காங்களோ जो रावण के पंजे में आ जाती हैं, யாரு ராவணனோட பிடிக்கு வந்துடுறாங்க, या रावणी स्वभाव संस्कार की है, இல்லன்னா ராவணி ஸ்வபாவ சம்ஸ்காரம் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, जिन्होंने 63 जन्म बहुत दुख दिया है, யாரு 63 ஜென்மங்கள்ல ரொம்ப துக்கத்தை கொடுத்திருக்காங்க. कौन सी आत्माओं को? எந்த ஆத்மாக்களுக்கு? है? सूर्यवंशी आत्माओं को। சூரியவம்சி ஆத்மாக்களுக்கு. ज्यादा रावण जलाने का खेल कौन से शहर में करते हैं? ரொம்ப ராவணனை எரிக்கிற வேலை எந்த நகரத்துல செய்யறாங்க? मैसूर में करते हैं। மைசூர்ல செய்யறாங்க. कहाँ की यादगार है? எந்த இடத்தினோட நினைவார்த்தமா இருக்கு? संगम युग में जो सूर्यवंशी आत्माएं हैं, சங்கம் யுகத்துல யாரு சூரியவம்சி ஆத்மாக்கள் இருக்காங்களோ वो रावण के जी को बहुत जलाती है। அவங்க ராவணனோட சரீரத்தை ரொம்ப எரிக்கிறாங்க. बीज है ना, விதையா இருக்காங்க இல்லையா? बीज में बहुत विस्तार हो जाता है। விதைக்குள்ள ரொம்ப விஸ்தாரம் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. बीज सार भी है, விதை சாரமும் ஆயிருக்குது. तो बीज பிறகு விதை विस्तार को भी पाता है। விஸ்தாரத்தை கூடயும் அடையுது. जब सार में आ जाता है எப்போ சாரத்துக்கு வந்துடுதோ तो बीज का कनेक्शन அப்போ விதையினோட கனெக்ஷன் सारे झाड़ से முழு மரத்து கூட टूट जाता है। கட் ஆயிடுது. छोटा पौधा होता है, சின்ன செடி இருந்ததுன்னா फिर बड़ा पौधा होता है, பிறகு பெருசாகும் செடி. फिर उस बड़े पौधे में से पेड़ में से फल निकलते हैं। பிறகு அந்த ஒரு பெரிய செடி பெரிய மரத்திலிருந்து பழம் வருது. फलों के अंदर बीज होता है। பழத்துக்குள்ள விதை இருக்கும். फल जब तक हरा है அந்த பழம் எப்ப வரைக்கும் கிரீனாக இருக்குது அப்படின்னா காய் இருக்குமோ
तो बीज का कनेक्शन पेड़ से है. அப்ப வரைக்கும் விதையினோட கனெக்ஷன் என்ன இருக்குதோ அது மரத்து கூட இருக்குது. और जब फल पक जाता है பிறகு அந்த பழம் எப்போ பழுத்து போயிடுதோ, तो पकने के बाद எப்போ பழுத்து போயிடுதோ அப்போ बीज का कनेक्शन விதையினோட கனெக்ஷன் फल से और वृक्ष से அந்த பழத்து கூட பிறகு அந்த மரத்து கூட कट हो जाता है. கட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. तो ये ब्राह्मणों की दुनिया, அதாவது இந்த பிராமணர்களினோட உலகம் 3 स्टेजेस में कार्य करती है. 3 ஸ்டேஜஸ்ல வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. बीज रूपी स्टेज जब बनती है பீஜ ரூபி ஸ்டேஜ் எப்போ ஆகுமோ और वो बीज पक जाता है பிறகு அந்த விதை எப்போ பழுத்து போயிடுதோ तो सारे वृक्ष से डिटैच हो जाता है. அப்போ முழு மரத்து கூட அது டிட்டாச் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. लगाओ பற்று टूट जाता है. आप मुए உடைஞ்சு போயிடுது. நாம இறந்து போயிட்டோம்னா मर गई दुनिया. நமக்காக இந்த உலகம் இறந்து போயிடுச்சு. तो देखो அப்போ பாருங்க, अभी ये विश्व तो बहुत बड़ी है இப்போ இந்த உலகம் இது ரொம்ப பெருசாக இருக்குது. और तुम्हारी विश्व பிறகு உங்களோட உலகம் बहुत छोटी. ரொம்ப சின்னதாக இருக்குது. तुम्हारी बीज रूप आत्माओं की दुनिया है உங்களோடது பீஜரூபி ஆத்மாக்களோட உலகமா இருக்கு. और उन ब्राह्मणों की பிறகு அந்த பிராமணர்களது आधारभूत आत्माओं की दुनिया है. ஆதரமூர்த்தி ஆத்மாக்களோட உலகமா இருக்கு. तो थोड़ा और बड़ा स्थूल रूप है. அது இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்தூலமான ரூபமா இருக்கு. और बाहर की दुनिया में जो ब्राह्मण रहते हैं பிறகு வெளி உலகத்துல எந்த பிராமணர்கள் இருப்பாங்களோ वो तो बहुत बड़ी दुनिया है. அது ரொம்ப பெரிய உலகமா இருக்குது. तो तुम शुरुआत कहाँ से करते हो? அதாவது பாபா கேக்குறாங்க, நீங்க ஆரம்பம் எங்கிருந்து செய்வீங்க? बीज रूप आत्माओं से பீஜரூபி ஆத்மாக்கள் இருந்து नई दुनिया के फाउंडेशन की शुरुआत तुम्हारे द्वारा होती है. புது உலகத்தினோட ஃபவுண்டேஷன் என்றது உங்க மூலமாக ஆகுதுன்னு சொல்றாங்க. बीज रूप आत्माओं में பீஜரூபி ஆத்மாக்கள்ல जो रावण संप्रदाय के बीज हैं யாரு ராவண சம்பிரதாயத்தினோட விதைகள் இருக்காங்களோ, रावण संप्रदाय का छिलका जिन पर चढ़ा हुआ है ராவண சம்பிரதாயத்தினோட தோல் யார் மேல ஏறி இருக்குது, उनके जी को तुम बहुत जलाते हो. அவங்களோட அந்த ஒரு சரீரத்தை நீங்க ரொம்ப எரிக்கிறீங்க. परंतु आत्मा तो है ना. ஆனா ஆத்மா இருக்குது இல்லையா? बल छिलका दूसरे धर्म का चढ़ा हुआ है. பலே இந்த தோல் என்றது வேற தர்மத்தினோடது ஏறி இருக்குது. तो आत्मा अविनाशी खलास होगी அப்ப ஆத்மா அவினாஷி खलास ஆயிடுமா, வினாஷம் ஆயிடுமா? या छिलका खलास होगा? இல்லன்னா அந்த தோல் வினாசம் ஆயிடுமா? तुम वो देह अभिमान का छिलका जो उन पर चढ़ा हुआ है और धर्मों का அந்த தேக அபிமானத்தினோட அந்த ஒரு தோல் என்ன மத்த தர்மத்தினோடது என்ன ஏற்பட்டு இருக்குது, वो सब जल जाता है. அது எல்லாமே எரிஞ்சு போயிடுதுன்னு சொல்றாங்க. और वो आत्माएं भी பிறகு அந்த ஆத்மாக்கள் கூடயும் स्वच्छ बन जाती है. சுத்தமாயிடுது. उन बीज रूप आत्माओं की फिर माला तैयार होती है. அந்த பீஜரூபி ஆத்மாக்கள் பிறகு மாலை தயாராகுது. 84 विधर्मी है 84 விதர்மிகள் இருக்காங்க. और 24 பிறகு 24 स्वधर्मी है. ஸ்வதர்மிகள் இருக்காங்க. 12 के 7 ग्रुप है 12 ஆத்மாக்களோட 7 குரூப்ஸ் இருக்கு. विधर्मियों की அது விதர்மிகளோடது இருக்குது. और 12 के 2 ग्रुप हैं
பிறகு 12 ஆத்மாக்களோட 2 குரூப்ஸ், स्वधर्मियों के, सूर्यवंशी और चंद्रवंशी। சூரியவம்சி பிறகு சந்திரவம்சிகள் அப்படின்னா ஸ்வதர்மிகள்னு சொல்றாங்க. तो स्वधर्मियों विधर्मियों में, அதாவது ஸ்வதர்மிகள் பிறகு விதர்மிகள்ல, स्वदेशियों विदेशियों में ஸ்வதேசிகள் பிறகு விதேசிகள்ல झगड़ा तो जरूर होगा। யுத்தம் என்றது கண்டிப்பாக ஆகும்னு சொல்றாங்க. है ये सब बीज रूप आत्मा, இது எல்லாமே பீஜரூபி ஆத்மாக்களா இருக்காங்க. இவங்க எல்லாருமே सारे संसार के बीज हैं। முழு உலகத்துக்கு விதைகளா இருக்காங்க. क्या? என்ன? सूर्यवंशियों के भी बीज यहाँ हैं, சூரியவம்சிகளோட விதைகள் கூடயும் இங்க இருக்காங்க. बौद्ध वंशियों के भी बीज यहाँ हैं, பௌத்தி தர்மத்தினோட விதைகள் கூடயும் இங்க இருக்காங்க. क्रिश्चियंस के भी बीज यहाँ हैं, கிறிஸ்டியன்ஸினோட விதைகள் கூடயும் இங்க இருக்காங்க. इस्लामियों के भी बीज இஸ்லாமிகளோட விதைகள் கூடயும் यहाँ हैं। இங்க இருக்காங்க. तो उनको परखने के लिए परख शक्ति चाहिए। அப்ப அவங்கள கண்டறியறதுக்காக அந்த ஒரு கண்டறியும் சக்தி தேவை இருக்கு. अभी बाप हमको परख शक्ति दे रहे हैं। இப்ப அப்பா நமக்கு கண்டறியும் சக்தி கொடுத்துட்டு இருக்காங்க. कहते हैं बच्चे अपन को आत्मा समझ मुझे बाप को याद करेंगे। சொல்றாங்க குழந்தைகளே, தன்னை ஆத்மா நினைச்சு அப்பா இருக்கிற என்ன நினைவு செஞ்சீங்கன்னா तो सब प्रकार की शक्तियाँ तुम्हारी आत्मा में அப்போ எல்லா விதமான சக்திகள் உங்களோட ஆத்மாக்குள்ள समा जाएंगी। அடங்கிடும் சொல்றாங்க. तो बाप ने समझाया है, அதாவது அப்பா புரிய வச்சிருக்காங்க कि ये सारी सृष्टि सागर पर खड़ी हुई है। இந்த முழு சிருஷ்டி கடல் மேல நின்னுட்டு இருக்குது. क्या? என்ன? चाहे विधर्मी हो, இப்போ விதர்மியா இருக்கலாம், चाहे स्वधर्मी हो, இல்லன்னா ஸ்வதர்மிகளா இருக்கலாம், चाहे विदेशी हो, இப்போ விதேசிகளா இருக்கலாம், चाहे स्वदेशी हो, இல்லன்னா ஸ்வதேசிகளா இருக்கலாம், चाहे स्वदेशी धर्मखंड, இப்போ வேணும்னா ஸ்வதேசி தர்மகண்டா இருக்கலாம், चाहे विदेशी धर्मखंड, இல்லன்னா விதேசி தர்மகண்டா இருக்கலாம். सारी की सारी सृष्टि किसके आधार पर खड़ी हुई है? முழு சிருஷ்டி என்றது எதோட ஆதாரப்படி நின்னுட்டு இருக்குது? सागर के आधार पर खड़ी हुई। கடலோட ஆதாரப்படி நின்னுட்டு இருக்குது. सागर है 3 हिस्सा கடலு 3 பாகங்கள், और पृथ्वी है பிறகு பூமியா இருக்குது 1 हिस्सा। ஒரு பாகம். ये सारी की सारी पृथ्वी, जिस पृथ्वी के ऊपर हर धर्म विराजमान है, இந்த முழு பிருத்திவி எது மேல ஒவ்வொரு தர்மம் உட்கார்ந்து இருக்குது, हर धर्म खंड विराजमान है, ஒவ்வொரு தர்ம கண்டம் இருக்குது, वो सागर के आधार पर है। அது கடலினோட ஆதாரப்படி இருக்குது. इसलिए सागर को भी कितने भागों में बांट दिया है? அதனாலதான் கடல்ல கூடயும் எத்தனை பாகங்கள்ல அது பாகம் பண்ணிட்டாங்க. 7 सागर बना दिए। 7 கடல்களை ரெடி பண்ணிட்டாங்க. अब सागर तो वास्तव में एक ही है, இப்போ கடல்கள் வாஸ்தவத்துல ஒரே கடல் தான் இருக்குது, या 7 है? இல்லன்னா 7 கடல்கள் இருக்குதா? है तो एक ही। இப்போ கடல் என்றது ஒரே கடல் தான் இருக்குது. लेकिन जब द्वैतवादी युग शुरू होता है, ஆனா இரட்டைவாதி யுகம் எப்போ ஆரம்பமாகுதோ तो जो 7 नारायण है, அப்போ 7 நாராயணர்கள் யார் இருக்காங்களோ सतयुग के, சத்யுகத்தினோடவங்க वो द्वैतवादी युग में आकर के அவங்க இரட்டைவாதி யுகங்கள்ல வந்து 7 अलग अलग धर्मों में 7 தனித்தனியான தர்மங்கள்ல कन्वर्ट हो जाते हैं। கன்வெர்ட் ஆயிடுறாங்க. इसलिए 7 सागर गए हुए। அதனாலதான் 7 சாகர்களினோட கடல்களோட மகிமை இருக்குது. अभी बाप कहते हैं இப்ப அப்பா சொல்றாங்க कि ये 7 सागर हैं, இந்த 7 கடல்கள் இருக்கு, तो धर्मखंड भी इतने हो जाते हैं। அப்போ தர்ம கண்டங்கள் கூடயும் இத்தனை ஆயிடுது. अब
अभी सब सागर मिलकर के एक हो जाएंगे இப்போ எல்லா கடல்கள் சேர்ந்து ஒன்னாக போகுது. और धर्मखंड भी सब मिलकर के பிறகு தர்ம கண்டம் கூட எல்லாம் சேர்ந்து एक भारत खंड बच जाएगा. ஒரு பாரத் கண்டம் மிஞ்சமாக இருந்துடும் சொல்றாங்க. मनुष्य कहते हैं மனிதர்கள் சொல்றாங்க नीचे एक बैल है, கீழே ஒரு எருது இருக்குது, अथवा एक गौ है. இல்லன்னா ஒரு பசுமாடு இருக்குது. क्या என்ன इस पृथ्वी के नीचे இந்த பூமிக்கு கீழே एक बैल है अथवा गौ है, ஒரு பசுமாடு இருக்குது, இல்லன்னா எருது இருக்குது, जिसके सींग पर षष्ठी खड़ी हुई है. அதனோட சீங் இருக்கு இல்லையா, அது மேல சிருஷ்டி நின்னுட்டு இருக்குது. அதுக்கு கொம்பு என்ன இருக்குமோ அதுக்கு மேல சிருஷ்டி நின்னுட்டு இருக்கு. क्या सींग सींग एक होता है या दो? அந்த கொம்பு இருக்கோ இல்லையா, அது ஒன்னு இருக்குமா இல்லன்னா ரெண்டு இருக்குமா? दो सींग होते हैं, ரெண்டு கொம்புகள் இருக்கும். एक राइटियस ஒன்னு ரைட்டிஸ்ட், एक लेफ्टिस्ट. ஒன்னு லெப்டிஸ்ட். तो सींग पर सारी षष्ठी खड़ी हुई है. அப்போ இந்த அந்த ஒரு கொம்பு மேல முழு சிருஷ்டி நின்னுட்டு இருக்குது. कहते हैं சொல்றாங்க जब थक जाते हैं எப்போ கலத்து போயிடுறாங்களோ तो यूं करके அப்ப இப்படி பண்ணி बदल देते हैं. அத சேஞ்ச் பண்ணிக்குது. एक सींग से ஒரு கொம்புல இருந்து दूसरे सींग पे आ जाती है. இன்னொரு கொம்புக்கு வந்துடுது, கொம்பு மேல வந்துடுது. जब गौ थक जाती है எப்போ பசுமாடு டயர்ட் ஆயிடுது, तो एक सींग से ஒரு கொம்புல இருந்து दूसरे सींग पर ले लेते हैं. இன்னொரு கொம்பு மேல எடுத்துக்கிறாங்க. या बैल जब थक जाता है இல்லன்னா எருது எப்போ டயர்ட் ஆயிடுதோ तो एक सींग से दूसरे सींग पर ஒரு ஒரு கொம்பு இருக்கும் இல்லையா, அதுல இருந்து ले लेते हैं. இன்னொரு கொம்புக்கு எடுத்துக்குது. अब ये बातें तो ऐसी है नहीं இப்போ இந்த விஷயங்கள் இப்படி இல்ல. कि कोई जानवर गऊ है या बैल है. இப்போ இந்த எருது இருக்கு, இந்த ஒரு விலங்கு ரூபத்துல இருக்கிற எருது இருக்குது, இல்லன்னா இது பசுமாடு இருக்குது என்றது இல்ல. जो पासा पलटता है எப்போ அது और पृथ्वी की गति चेंज हो जाती है. எப்போ தன்னோட அந்த கொம்ப சேஞ்ச் பண்ணதில்ல, அப்போ அந்த பிருத்திவி என்னோட அந்த ஒரு ஆக்சஸ் என்ன இருக்குதோ அது சேஞ்ச் ஆயிடும். तो असली बात क्या है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க உண்மையான விஷயம் என்ன இருக்குது. ये तो ह्यूमन बैल இது மனித ரூபத்துல இருக்கக்கூடிய எருது अथवा ह्यूमन कामधेनु गैया की बात है. இல்லன்னா மனித ரூபத்துல இருக்கக்கூடிய காமதேனு கையா அப்படின்னா எருதினோட விஷயமா இருக்குது. எருதில்ல பசுமாடினோட விஷயமா இருக்கு. अर्थात அப்படின்னா जगत पिता ஜெகத் பிதா और जगदम्बा की बात है. பிறகு ஜெகதம்பாவோட விஷயமா இருக்குது. दुख सहन करते करते जब थक जाते हैं துக்கத்தை சகிச்சுட்டு சகிச்சு சகிச்சு எப்போ அவங்க கலத்து போயிடுறாங்களோ तो पासा அப்போ அதோட அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, पलट देते हैं. அப்போ அந்த ட்ராக்கை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. सुख की सृष्टि आ जाती है. சுகத்தினோட சிருஷ்டி வந்துடுது. तो देखो सारी पृथ्वी पानी पर खड़ी है. அப்ப பாருங்க முழு பிருத்திவி தண்ணி மேல நின்னுட்டு இருக்குது. पृथ्वी कौन है? பூமி யாரா இருக்காங்க? जगदम्बा है. ஜெகதம்பா இருக்காங்க. पृथ्वी பூமி काहे पर खड़ी है? எது மேல நின்னுட்டு இருக்காங்க? पानी पर खड़ी है. தண்ணி மேல நின்னுட்டு இருக்காங்க.
पानी माना தண்ணி என்ன? ज्ञान जल के आधार पर खड़ी है। ஞானத்தினோட தண்ணியினோட ஆதாரப்படி நின்னுட்டு இருக்காங்க. और पृथ्वी के चारों ओर पानी ही पानी है। பிறகு பூமியினோட நாலா பக்கம் வெறும் தண்ணி தான் இருக்குது. ऐसे नहीं एक तरफ पानी है दूसरी तरफ नहीं है। அப்படி இல்ல ஒரு சைடுல தண்ணி இருக்குது இன்னொரு சைடுல இல்லன்ற விஷயம் இல்ல. चारों तरफ पानी ही पानी है। நாலா பக்கம் வெறும் தண்ணி தான் இருக்குது. अब तो सारी दुनिया में रावण राज्य है। இப்போ முழு உலகத்துல ராவண ராஜ்யம் இருக்குது. इसलिए दिखाया है அதனாலதான் காமிக்கப்பட்டிருக்குது कि लंका एक वेट है। லங்கா ஒரு வெயிட்டா இருக்குது. लंका द्वीप पर रावण राज्य था। லங்கா என்னோட அந்த द्वीप இருக்கு இல்லையா அது மேல ராவண ராஜ்யம் இருந்தது. अब कोई एक लंका द्वीप की बात नहीं है। இப்போ அந்த ஒரு லங்கா द्वीपம் இருக்கு இல்லையா அதனோட விஷயம் இல்லன்னு சொல்றாங்க. सारी सृष्टि पर रावण राज्य है। முழு சிருஷ்டி மேல ராவண ராஜ்யம் இருக்குது. फिर राम अथवा ईश्वरीय राज्य स्थापना करने बाप को आना पड़ता है। பிறகு ராம் இல்லன்னா ஈஸ்வர ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக அப்பாக்கு வர வேண்டியதாக இருக்குது. सिर्फ ईश्वर अक्षर कहने से भी कह देते हैं। வெறும் ஈஸ்வர் என்ற அர்த்தத்தை சொல்லுறதுனால கூடயும் சொல்லிடுறாங்க. कि ईश्वर तो सर्वशक्तिवान है। ஈஸ்வர் சர்வசக்திவானா இருக்காங்கன்னு. ईश्वर माने शासन करने वाला। ஈசனா ஆட்சி செய்யக்கூடியவங்க. वर माना श्रेष्ठ। வரனா சிரேஷ்ட உயர்ந்தவங்க. माने बहुत श्रेष्ठ शासन करने वाला। அப்படின்னா ரொம்ப உயர்ந்த ஆட்சிய செய்யக்கூடியவங்க. तो ऐसे ईश्वर शब्द से समझ लेते हैं। அதாவது இப்படிப்பட்ட ஈஸ்வர் என்ற வார்த்தை மூலமாக எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா कि ईश्वर तो जो चाहे सो कर सकता है। ஈஸ்வர் என்ன வேணுமோ அது செய்யலாம். वो तो सर्वशक्तिवान है। அவங்க சர்வசக்திவானா இருக்காங்க. वो सब कुछ कर सकते हैं। அவங்களால எல்லாமே செய்ய முடியும். तो ये तो फालतू महिमा हो जाती है। அப்போ இது என்னன்னா வீணான மகிமா ஆயிடுச்சு. क्या என்ன? ईश्वर सब कुछ नहीं कर सकता। ஈஸ்வர் எல்லாமே செய்ய முடியறது இல்ல. सब कुछ माना எல்லாமேனா 500 करोड़ मनुष्य आत्माओं को नर से नारायण 500 கோடி மனித ஆத்மாக்களை நரசே நாராயண் नहीं बना सकता। ஆக்க முடியாது. सारी दुनिया नरक को बदल करके सारी की सारी आत्माओं को முழு உலகத்துல இருக்கக்கூடிய மனித ஆத்மாக்கள் எல்லார கூடயும் स्वर्ग में नहीं पहुंचा सकता। ஸ்வர்கத்துல போய் அவங்க ரீச் பண்ண வைக்க முடியாது, சேர்த்த முடியாது. हाँ, इतना कर सकता है இந்த அளவுக்கு செய்யலாம். कि वो रास्ता बताता है। என்னன்னா அவங்க வழிய காமிக்கிறாங்க. जो रास्ते पर सही रास्ते पर ईश्वरीय रास्ते पर चलते हैं யாரு கரெக்டான வழிக்கு அப்படின்னா ஈஸ்வரிய வழி இருக்கு இல்லையா அதுக்கு அனுசாரமாக யாரு ஃபாலோ செய்யறாங்களோ तो उनको श्रेष्ठ प्राप्ति होती है। அப்ப அவங்களுக்கு உயர்ந்த பிராப்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. जो नहीं चलते हैं யாரு ஃபாலோ செய்யறது இல்லையோ उनको वो प्राप्ति नहीं हो पाती। அவங்களுக்கு அந்த பிராப்தி ஆகாது. तो ऐसी जो महिमा भक्ति मार्ग में कर दी है அதாவது இப்படிப்பட்ட மகிமை பக்தி மார்க்கத்துல என்ன செஞ்சிட்டாங்களோ कि भगवान ईश्वर तो सर्वशक्तिवान है। பகவான் ஈஸ்வர் சர்வசக்திவானா இருக்காங்க. वो क्या नहीं कर सकता। அவங்களால என்ன செய்ய முடியறது இல்ல. ये तो फालतू महिमा है। இது வீணான மகிமா ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ऐसी झूठी महिमा करने से இப்படி பொய்யான மகிமை செய்யறதுனால भगवान बाप ईश्वर के प्रति उतना लव பகவான் அப்பா ஈஸ்வருக்காக அந்த அளவுக்கு அன்பு नहीं जाता है। போகிறது கிடையாது.
लव कब जावेगा? அன்பு என்றது எப்போ ஏற்படும்? सर्वशक्तिमान का अर्थ ये कर देंगे वो चाहे जो सुख कर सकता है। சர்வ சக்திவான்க்கு அர்த்தம் இப்படி சொல்லிடுறாங்க, என்னன்னா அவங்க என்ன வேணும்னு இருந்தாலும் அது செய்யலாம். तो चाहे जो कुछ कर सकता है, என்ன வேணும்னாலும் செய்யலாம்னா माने हर आत्मा का कल्याण அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவோட நன்மை एक समान कर सकता है। ஒரே சமமாக செய்யலாம். ये तो पार्शियलिटी हो गई। இது என்ன ஆயிடுச்சுன்னா பாரபட்சம் ஆயிடுச்சப்போ. कोई आत्मा जन्म जन्मांतर पाप करने वाली है, இப்போ ஒரு சில ஆத்மா எப்படின்னா ஜென்ம ஜென்மாந்தர பாவ செய்யக்கூடியவங்க. कोई आत्मा जन्म जन्मांतर சில ஆத்மாக்கள் எப்படின்னா ஜென்ம ஜென்மாந்தரம் पुण्य करने वाली है, புண்ணியம் செய்யக்கூடியவங்க இருக்காங்க. और दोनों को एक जैसा प्राप्ति करा दे। பிறகு ரெண்டு பேருக்கு கூடயும் ஒரே மாதிரி பிராப்திய அடைய வச்சுட்டாங்கன்னா सर्वशक्तिवान बाप एक जैसी प्राप्ति करा दे, சர்வசக்திவான அப்பா ஒரே மாதிரி பிராப்திய செய்ய வச்சுட்டாங்கன்னா तो प्यार जाएगा बच्चों को। அப்போ அன்பு போகுமா குழந்தைகளுக்கு? है प्यार नहीं जा सकता। அன்பு போகாது. क्यों? ஏன் போகாது? क्यों नहीं जा सकता? ஏன் போகாது? क्योंकि कोई नियम कानून ही नहीं। ஏன்னா எந்த விதமான நியமம் பிறகு சட்டமும் இல்ல. तो बाप आकर के அதாவது அப்பா வந்து पढ़ाई पढ़ाते हैं, படிப்ப சொல்லி கொடுக்கறாங்க, படிக்க வைக்கிறாங்க. किसी को कुछ भी देते नहीं है யாருக்குமே எதுவுமே கொடுக்கறது இல்ல, और कोई से कुछ भी लेते भी नहीं है। யாரிடமிருந்து எதுவுமே எடுத்துக்கிறது கூடயும் இல்ல. ये उनका पार्ट है। இது அவங்களோட பார்ட்டா இருக்கு. क्या? என்ன? आकर के सत्य असत्य का வந்து சத்தியம் பிறகு அசத்தியத்தினோட ज्ञान देना। ஞானத்தை கொடுக்கிறது. तो तुम्हारी बुद्धि में सारी बातें बैठती है அதாவது உங்களோட புத்தில முழு விஷயம் உட்காருது. कि भगवान बाप सर्वशक्तिवान कैसे है, பகவான் அப்பா சர்வசக்திவான் எப்படி ஆனாங்க என்ற விஷயம் तुम्हारा लव जाता है। உங்களோட பற்று போகுது. क्या? என்ன? कोई जज हो இப்போ ஒரு ஜட்ஜ் இருக்காங்க, और कायदा कानून कुछ भी न देखे, இப்போ நியமம் சட்டம் எதுவுமே பார்க்காம இருந்தாங்க. दो पार्टियां आई ரெண்டு பார்ட்டிகள் வந்தது, और एक को हार दिखा दे और दूसरे को जीत दिखा दे। ஒருத்தருக்கு தோல்விய காமிச்சாங்க, இன்னொருத்தருக்கு வெற்றிய காமிச்சிட்டாங்க. तो ऐसे जज के प्रति लोगों का रिगार्ड जाएगा? அப்போ இப்படிப்பட்ட ஜட்ஜ் இருப்பாங்க, இவங்க மேல ஜனங்களுக்கு ரிகார்டு வருமா? नहीं जाएगा। போகாது, ரிகார்டு கொடுக்க மாட்டாங்க. जो कायदे कानून के अनुसार फैसला करता है, யாரு சட்டத்துக்கு அனுசாரமாக நிர்ணயம் பண்ணுவாங்களோ उसके प्रति कहा जाता है कि ये बहुत अच्छा जज है। அவங்களுக்காக சொல்லப்படும் என்னன்னா இவங்க ரொம்ப நல்ல ஜட்ஜ் ஆயிருக்காங்க. ऐसे ही அதே மாதிரிதான் अब तुम्हारा लव भगवान के प्रति जाता है। இப்போ உங்களோட பற்று பகவான் மேல போகுது. तुमने भगवान को जाना है, நீங்க பகவான தெரிஞ்சுக்கிட்டீங்க, पहचाना है, तो तुम्हारा प्यार அவங்கள தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ உங்களோட அன்பு उसके प्रति जाता है। அவங்க மேல போகுது. तुम उस ईश्वर को बाप समझते हो, அதாவது நீங்க ஈஸ்வரனை அப்பான்னு நினைச்சுக்கிறீங்க, அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. वो प्रैक्टिकल में तुम्हारा बाप बनता है। அவங்க பிராக்டிகலி உங்களோட அப்பா ஆகுறாங்க. क्या? என்ன क्या क्या देता है बाप? என்னென்ன கொடுக்கறாங்க அப்பா? तन देता है। சரீரத்தை கொடுக்கறாங்க. तन का वर्षा कौन देता है? சரீரத்தினோட சொத்தை யாரு கொடுக்கறாங்க? बाप देता है। அப்பா கொடுக்கறாங்க. बाप को टीबी होगी, அப்பாக்கு டிபி ஆச்சுன்னா, बाप को शुगर होगा, அப்பாக்கு சுகர் ஆச்சுன்னா, तो बच्चों को भी அப்ப குழந்தைகளுக்கு கூடயும் वो मर जाएगा। அந்த ஒரு நோய் வந்துடும். बाप धन का भी वर्षा देता है।
அப்பா சொத்தினோட தனத்தினோட சொத்து கூடயும் கொடுக்கறாங்க. तन का वर्षा देता है, धन का वर्षा देता है, சரீரத்தினோட சொத்தை கொடுக்கறாங்க, தனத்தினோட சொத்தை கொடுக்கறாங்க. और जन्म जन्मांतर के लिए பிறகு ஜென்ம ஜென்மாந்தரத்துக்காக मन बुद्धि का भी மன புத்தியினோடது கூடயும் वर्षा देता है। சொத்தை கொடுக்கறாங்க. कैसे देता है? எப்படி கொடுக்கறாங்க? ऐसे नहीं उठा के दे देता, ले लो बराबर बराबर, அப்படியே கொடுக்கறது இல்ல, எடுத்துக்கோங்கன்னு சொல்லி नहीं, சமமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கறது இல்ல. जो जितना मेरे को याद करोगे, யாரு எந்த அளவுக்கு என்ன நினைவு செய்வீங்களோ उतना उतना वर्षे के அந்த அளவுக்கு சொத்துக்காக हकदार बन जाते हो। உரிமையாளர்களாக ஆயிடுவீங்க. तो देखो, बाप कहने से मिलने की बात हो जाती है। அதாவது பாருங்க, அப்பான்னு சொல்றதுனால சந்திக்கிற விஷயம் வந்துடுது. शिव बाबा कहते हैं, शिव बाबा சொல்றாங்க, हमेशा मुख से बाबा बाबा कहना चाहिए। சதா வாயால பாபா பாபான்னு சொல்லிட்டு இருக்கணும். है? मुख से जोर से, வாயாலன்னா என்ன, சத்தமாக சொல்றதா? अंदर की बात है, உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயமா இருக்கு. अंदर अंदर मुख में உள்ளுக்குள்ள வாயில என்ன செய்யணும்னா बाबा की याद बनी रहे। அப்படின்னா உள்ளுக்குள்ள சொல்லிட்டு இருக்கணும். பாபாவுடன் சொல்லிக்கிறதுனா பாபாவுடன் நினைவுன்றது இருக்கணும். ईश्वर ஈஸ்வர் अथवा प्रभु, இல்லன்னா பிரபு, ये अक्षर भूल जाना चाहिए, இந்த வார்த்தைகளை மறந்துடணும். क्योंकि ईश्वर का अर्थ वो गलत लगा लेते हैं, जो चाहे सो कर सकता है। ஏன்னா ஈஸ்வர் என்ற அர்த்தத்தை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன வேணும்னு இருந்தாலும் செய்யலாம்னு சொல்லி. प्रभु वो भी नहीं, பிரபு இது கூடயும் இப்படி கூடயும் இல்ல, இப்படியும் செய்யக்கூடாது. बाबा ने कहा है, பாபா சொல்லிருக்காங்க, माम एकम याद करो। என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. प्रदर्शनी आदि में भी जब समझाओ तो घड़ी घड़ी शिव बाबा का परिचय दो। பிரதர்ஷனில கூட எப்போ நீங்க புரிய வைக்கிறீங்களோ அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கு என்ன செய்யணும்னா சிவபாபாவோட நினைவு, சிவபாபாவோட அறிமுகத்தை கொடுங்க. क्या? भले कोई भी चित्र समझाओ, பல நீங்க எந்த சித்திரம் வேணும்னாலும் புரிய வைங்க. जो समझने वाले हैं யாரு புரிஞ்சுக்க கூடியவங்க இருக்காங்க, उनका बुद्धियोग किस तरफ खिंचाना है? அவங்களோட புத்தியோகத்தை எந்த பக்கம் இழுக்கணும்? बाप के परिचय की तरफ खिंचाना है। அப்பாவோட அறிமுகம் என்ன இருக்குதோ அந்த பக்கம் இழுக்கணும்னு சொல்றாங்க. शिव बाबा एक ही ऊंचे ऊंचे है, சிவ் பாபா ஒருத்தர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரா இருக்காங்க. जिसको गॉड फादर कहा जाता है। யாருக்கு காட் ஃபாதர்னு சொல்லப்படுகிறாங்க. वो हमारा बाप है। அவங்க நம்மளோட அப்பா இருக்காங்க. फादर बना, ஃபாதர்னா बाप है, அப்பா இருக்காங்க. तो बाप அதாவது அப்பா कोई सर्वव्यापी नहीं हो सकता। அவங்க சர்வவியாபி ஆக முடியாது. बाप एक व्यापी होगा या सर्वव्यापी होगा? அப்பா ஏகவியாபியாக இருப்பாங்களா இல்லன்னா சர்வவியாபியாக இருப்பாங்களா? एक व्यापी होता है। ஒரு வியாபியாக இருப்பாங்க. मुसलमान उसे अल्लाह कहते हैं। முஸ்லிம்ஸ் அவங்களுக்கு அல்லாஹ்னு சொல்றாங்க. अल्लाह मन அல்லாஹ்னா ऊंचे पे ऊंचा, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். जो ऊंचे काम करता है वो ऊंचे से ऊंचा, யாரு உயர்ந்த வேலைய செய்யறாங்களோ அவங்க உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். और जो नीचे काम करता है பிறகு யாரு தாழ்ந்த வேலைய செய்யறாங்களோ वो नीचे से नीचे। அவங்க எல்லாத்தை விட தாழ்ந்தவங்க இருக்காங்க. मुसलमान सुबह को भी 10 मिनट कुरान का बैठ अर्थ करते हैं।
முஸ்லிம்ஸ் காலையில என்ன செய்றாங்கன்னா 10 நிமிடம் குரான படிக்கிறாங்க. कि अल्लाह मियां ने क्या कहा, அதோட அர்த்தத்தை படிக்கிறாங்க. என்னன்னா அல்லாஹ் மியா என்ன சொன்னாங்க, कुरान में समझाते हैं। குரான்ல புரிய வைக்கிறாங்க. अल्लाह मियां ने क्या फरमाया, அல்லாஹ் மியா என்ன சொன்னாங்க. किसको दुख नहीं देना चाहिए, யாருக்குமே துக்கத்தை கொடுக்க கூடாது, यह नहीं करना चाहिए, இதெல்லாமே செய்யக்கூடாது. तो वो समझते हैं अल्लाह मियां ने समझाया। அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அல்லாஹ் மியா புரிய வச்சாங்க, अल्लाह मियां ने फरमाया, அல்லாஹ் மியா சொன்னாங்க. तो अल्लाह मियां ने क्या आकाश में से समझाया होगा। அப்போ அல்லாஹ் மியா என்ன ஆகாயத்திலிருந்து புரிய வச்சிருப்பாங்களா, आकाश से आवाज आई होगी क्या, ஆகாயத்திலிருந்து சவுண்ட் வந்திருக்குமா. समझाने के लिए बताने कहने के लिए तो मुख चाहिए ना। புரிய வைக்கிறதுக்காக சொல்றதுக்காக வாய் வேணும், முகம் வேணும் இல்லையா. तो ऐसे नहीं समझते हैं அதாவது இப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல, कि बाबा ने कहा, பாபா சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல. क्या समझते हैं, என்ன நினைச்சுக்கிறாங்க, कोई आकाशवाणी हुई होगी ஆகாஷ்வாணி ஆயிருக்கும், तो अल्लाह मियां ने फरमाया। அப்போ அல்லாஹ் மியா சொல்லிருப்பாங்க, சொன்னாங்க. बाबा अक्षर பாபா என்ற வார்த்தை सभी अक्षरों से मीठा है। எல்லா வார்த்தைகள் விடம் ஸ்வீட்டான வார்த்தை இருக்குது. शिव बाबा, शिव बाबा, शिव बाबा, शिव बाबा मुख से निकल जाता है ना। வாயிலிருந்து வந்துடுது இல்லையா. मुख तो मनुष्य का ही होगा। வாய் மனிதர், முகம் என்றது மனிதர்களது தான் இருக்கும். गौ का मुख थोड़ा ही हो सकता है। பசுமாடினோட முகம் இருக்குமா என்ன. भक्ति मार्ग में तो பக்தி மார்க்கத்துல कहते हैं சொல்றாங்க, गंगा गौमुख से निकली। கங்கா பசுமாடினோட வாய் மூலமாக வெளிவந்தது. अब ज्ञान की गंगा இப்போ ஞானத்தினோட கங்கா गौ के मुख से निकलेगी क्या। கௌமுக மூலமாக வருமா, பசுமாடினோட முகம் இருந்து வாயிலிருந்து வருமா என்ன. गौ में आवेंगे क्या, गौ में नहीं आवेंगे। பசுமாடுல வருவாங்களா, பசுமாடுல வர மாட்டாங்க. अच्छा बैल में आवेंगे, சரி எருதுல வருவாங்களா, शिव बाप बैल में आवेंगे क्या। शिव बाप எருது மேல எருதுல வராங்களா. है? अरे बैल में भी नहीं आवेंगे, गौ में भी नहीं आवेंगे तो किस में आवेंगे। அரே எருதுல கூடயும் வர்றது இல்ல, இந்த பசுமாடுல கூடயும் வர்றது இல்லன்னா யாருக்குள்ள வராங்க. अभी बोला ना, இப்ப சொன்னாங்க இல்லையா, मुख तो मनुष्य का ही होगा ना। முகம் மனிதர்களது தானே இருக்கும். जानवरों को आकर के सुधारना है। இந்த விலங்குகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து சரிப்படுத்தணுமா, या मनुष्यों को सुधारना है। இல்லன்னா மனிதர்களை சரிப்படுத்தணுமா. पहले कौन सुधरेंगे, ஃபர்ஸ்ட் யாரு திருந்துவாங்க, पहले मनुष्य सुधरेंगे ना। ஃபர்ஸ்ட் மனிதர்கள் திருந்துவாங்க இல்லையா. तो बताया அப்ப சொன்னாங்க, कि न पहले चंद्रवंशी सुधरेंगे, ஃபர்ஸ்ட் சந்திரவம்சிகள் கூடயும் திருந்த மாட்டாங்க. न इस्लामी सुधरेंगे, न बौद्ध सुधरेंगे, न क्रिश्चियन समझेंगे सुधरेंगे। இஸ்லாமிகள், பௌத்திகள், கிறிஸ்டியன்ஸ் கூடயும் மாற மாட்டாங்க. कौन सुधरेंगे पहले, யாரு ஃபர்ஸ்ட் திருந்துவாங்க, सूर्यवंशी सुधरेंगे। சூரியவம்சிகள் திருந்துவாங்க. इसलिए दिखाया, அதனாலதான் காமிச்சிருக்காங்க. बोला சொன்னாங்க, बाबा कहते हैं मनुष्य कितने पत्थर बुद्धि है।
பாபா சொல்றாங்க மனிதர்கள் எந்த அளவுக்கு கல்லு புத்தியாக இருக்காங்க. चित्र भी बनाते हैं। சித்திரத்தை கூடயும் ரெடி பண்றாங்க. क्या चित्र बनाते हैं? என்ன சித்திரத்தை உருவாக்குறாங்க? जहाँ जहाँ शिव का मंदिर है वहाँ எங்கெல்லாம் சிவனோட கோயில்கள் இருக்குதோ அங்க बैल भी दिखाया है। எருத கூடயும் காமிச்சிருக்காங்க. और फिर शंकर को भी दिखाया है। பிறகு சங்கரனை கூடயும் காமிச்சிருக்காங்க. शिवलिंग बीच में रखते हैं। சிவலிங்கத்தை நடுவுல வைக்கிறாங்க. आजू बाजू में सभी देवताओं के बीच में मुख्य स्थान पर शंकर को रखते हैं। அக்க பக்கத்துல எல்லா இடங்கள்ல என்னன்னா எல்லா தேவதைகளுக்கு நடுவுல சங்கரனை வைக்கிறாங்க. फिर बाजू में बैल दिखाया है। பிறகு பக்கத்துல எருத காமிச்சிருக்காங்க. तो आखिर அப்போ கடைசிக்கு शिव किस पर सवार होते हैं? சிவன் யாரு மேல சவாரி செய்யறாங்க? बैल पर सवार होते हैं क्या? எருது மேல சவாரி செய்யறாங்களா? जानवर पर तो सवार எருது மேல சவாரி नहीं होते हैं। செய்யறதில்ல. तो அப்போ शंकर जो बाजू में दिखाया है சங்கரன பக்கத்துல என்ன காமிச்சிருக்காங்களோ इससे साबित होता है शिव आते हैं शंकर में இதனால நிரூபணம் ஆகுது சிவன் வராங்க சங்கர்ல. और शंकर सवारी करता है பிறகு சங்கர் சவாரி செய்யறாங்க बैल पर। எருது மேல. इसलिए அதனால नेपाल में நேபாள்ல जहाँ बड़े लंबे समय तक राजाई चलती है எங்க ரொம்ப நீண்ட கால வரைக்கும் ராஜாங்கம் நடக்குதோ क्या என்ன एक नेपाल ही देश ऐसा है ஒரு நேபாள் தான் அப்படிப்பட்ட தேசமா இருக்கு जहाँ எங்க बहुत लंबे समय तक सृष्टि के अंत तक भी எங்க ரொம்ப நீண்ட கால வரைக்கும் சிருஷ்டியினோட கடைசி வரைக்கும் கூடயும் राजा का राज्य चलता है। ராஜாவோட ராஜ்யம் நடக்குது. वहाँ पूजा किसकी होती है? அங்க பூஜை யாருது நடக்குது? पशुपतिनाथ। பசுபதிநாத். पशु की पूजा नहीं होती है। பசு அப்படின்னா விலங்குக்கு பூஜை நடக்குது இல்ல. पशुपति। பசுபதி அப்படின்னா விலங்குகளுக்கு கண்ட்ரோலர். पशु का जो स्वामी है விலங்குகளுக்கு யாரு கணவன்? जानवरों का मालिक है। அந்த விலங்குகளுக்கு எஜமான். ये सारी दुनिया जानवर बुद्धि है। இந்த முழு உலகம் விலங்கு புத்தியா இருக்குது. सारी दुनिया की बुद्धि में बाप की बात முழு உலகத்தினோட புத்தியில அப்பாவோட விஷயம் बैठती नहीं है। உட்கார்றது இல்ல. कितने वर्ष ब्रह्मा के द्वारा मुरली चलाई? எத்தனை வருஷங்கள் பிரம்மா மூலமாக முரளி வாசிக்கப்பட்டது? है? कितने वर्ष? எத்தனை வருஷங்கள்? 33 साल। 33 வருஷங்கள். इतनी वाणी चलाने के बावजूद भी இத்தனை வாணிகள் வாசிச்சாங்க. அதுக்கு பிறகு கூடயும் असली बात कोई की बुद्धि में உண்மையான விஷயம் யாரோட புத்தியிலையும் बैठती नहीं। உட்கார்றது இல்ல. तो कहा गऊ पर सवार होंगे क्या? அப்ப என்ன பசுமாடு மேல சவாரி செய்வாங்களா? गऊ के द्वारा ज्ञान सुनावेंगे क्या? பசுமாடு மூலமாக ஞானத்தை சொல்வாங்களா? बैल दिखाया है, எருத காமிச்சிருக்காங்க. मंदिर में गऊ तो नहीं दिखाई है। கோயில்ல பசுமாட ஒண்ணு காமிக்கல. तो बैल पर शंकर सवार होते हैं அப்போ எருது மேல சங்கர் சவாரி செய்யறாங்க. और शंकर पर பிறகு சங்கர் மேல शिव की सवारी होती है। சிவனோட சவாரி ஆகுதுன்னு சொல்றாங்க. शिव निराकार साकार में சிவன் நிராகார் சாக்காரத்துல प्रवेश करके निराकार பிரவேசம் பண்ணி நிராகார் स्टेज वाला बनता है।
நிராகாரி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்களாக ஆகுறாங்க. तो शिव शंकर को मिला दिए. அப்போ சிவன் பிறகு சங்கரனை இணைச்சிட்டாங்க. तो देखो அப்போ பாருங்க, मनुष्य कितने पत्थर बुद्धि जानवर बुद्धि बन गए हैं. மனிதர்கள் எந்த அளவுக்கு கல்லு புத்தி வெலுகு புத்திகள் ஆயிட்டாங்க. उसमें भी அதுலயும் उसमें भी அதுல கூடயும் ये भी पत्थर बुद्धि था. இவங்க கூடயும் கல்லு புத்தி தான் ये भी இருந்தாங்க. माने कौन? இவங்களுன்னா யாரு? ब्रह्मा भी पत्थर भी क्यों लगा दिया? பிரம்மா கூடயும் கல்லு புத்தி தான் இருந்தாங்க. हैं? ये भी पत्थर बुद्धि था. இவங்க கூடயும் கல்லு புத்தி தான் यह तो இருந்தாங்க. लगाया ब्रह्मा के लिए. இவங்கன்னு சொல்லி பிரம்மாக்காக சொல்லிட்டாங்க. और भी किसके लिए लगाया? இவங்களும் கூடயும் சொல்லி யாருக்கு சொன்னாங்க? यह लगाया ब्रह्मा के लिए. இவங்கன்னு சொல்லி பிரம்மாக்காக சொன்னாங்க. फिर भी किसके लिए लगाया? இவங்கன்னு சொல்லி பிரம்மாக்கு சொன்னாங்க. பிறகு இவங்களும் சொல்லி யாருக்கு சொன்னாங்க? यह भी माने कोई और भी है ना. இவங்களும் கூடயும்னா வேற யாரோ கூடயும் இருக்காங்க இல்லையா? ये भी पत्थर बुद्धि था. இவங்க கூடயும் கல்லு புத்தியாக இருந்தாங்க. मनुष्य पत्थर बुद्धि ये नहीं समझते. மனிதர்கள் கல்லு புத்தியானவங்க இந்த விஷயத்த கூடயும் புரிஞ்சுக்கிறது இல்ல. कि गौमुख से ज्ञान कैसे निकलेगा. என்னன்னா இந்த பசுமாடினோட வாய் மூலமாக எப்படி ஞானம் வெளியில வரும் என்றது தெரியாது. गौ का चित्र तो बनाई दिया है. பசுமாடினோட சித்திரத்தை ரெடி பண்ணிட்டாங்க. पहाड़ के ऊपर இந்த மலை மேல गौमुख बनाई दिया है. இந்த பசுமாடினோட முகத்தை ரெடி பண்ணிட்டாங்க. समझते हैं गंगा निकली. புரிஞ்சுக்கிறாங்க என்னன்னா கங்கா வெளியில வெளிப்பட்டாங்க. अब ज्ञान की गंगा गौमुख से कैसे निकलेगी. இப்ப ஞானத்தினோட கங்கா கௌமுகத்திலிருந்து எப்படி வெளிப்படும்? ज्ञान तो जरूर मनुष्य ही देंगे ना. ஞானம் கண்டிப்பாக மனிதர்கள் தானே கொடுப்பாங்க. गौ या बैल देगा क्या. பசுமாடு இல்லன்னா எருது கொடுக்குமா என்ன? तो ब्राह्मणों की दुनिया में गौ कौन है. அதாவது பாபா கேக்குறாங்க பிராமணர்களினோட உலகத்துல तो बैल कौन है. பசுமாடு யாரு, பிறகு எருது யாரா இருக்காங்க? है दादा लेखराज. தாதா லேக்ராஜ் बैल எருதா இருக்காங்க. और गौ பிறகு பசுமாடு है जगदम्बा. ஜெகதம்பா. न जगदम्बा ज्ञान देती है ஜெகதம்பா கூடயும் ஞானத்தை கொடுக்கறது இல்ல. न ब्रह्मा ज्ञान देता है. பிரம்மா கூடயும் ஞானத்தை கொடுக்கறது கிடையாது. ज्ञान देने वाला ஞானத்தை கொடுக்க கூடியவங்க एक ही शिव शंकर भोलेनाथ है. ஒருத்தர் தான் சிவ் சங்கர் போலேநாத் ஆயிருக்காங்க. ऐसे नहीं तीन तीन ज्ञान देते हैं. அப்படி இல்ல மூணு பேரு ஞானத்தை கொடுக்கறாங்க என்ற விஷயம் கிடையாது. न ब्रह्मा ज्ञान देता. பிரம்மா கூடயும் ஞானத்தை கொடுக்கறது இல்ல. न विष्णु ज्ञान देता. விஷ்ணு கூடயும் ஞானத்தை கொடுக்கறது இல்ல. शंकर भी ज्ञान देने वाला नहीं है. சங்கர் கூடயும் ஞானத்தை கொடுக்க கூடியவர் கிடையாது. परंतु उसमें ஆனா அவங்களுக்குள்ள शिव प्रवेश है. சிவன் பிரவேசம் ஆயிருக்காங்க. इसलिए कहेंगे पर्सनालिटी एक ही है. அதனாலதான் சொல்லப்படுகிறது पर्सनालिटी ஒரே पर्सनालिटी தான். तो तुम शिव शक्तियाँ हो. அப்போ நீங்க சிவ சக்திகளா இருக்கீங்க. तुम्हारे मुख कमल से ये ज्ञान अमृत निकलता है. உங்களோட முக மூலமாக முக கமல் மூலமாக இந்த ஞானாமிருத்தம் வெளிவருது. क्या என்ன अमृत किसके मुख से निकलता है. அமிர்தம் யாரோட முக மூலமாக வெளிவருது? शिव की शक्तियों के मुख से. சிவனோட சக்திகள் மூலமாக வெளிவருது. लेकिन मुरली में तो बोला है. ஆனா முரளில சொல்லிருக்காங்க. अभी गीता ज्ञान अमृत नहीं कह सकते. இப்போ கீதா ஞானாமிருத்தம் சொல்ல முடியாது.
अभी माने कब? இப்போன்னா எப்போ? जब तक ब्रह्मा बाबा जीवित थे, எப்போ வரைக்கும் பிரம்மா பாபா உயிரோட இருந்தாங்களோ उनके मुख से जो निकला அவங்களோட முக மூலமாக ஏதெல்லாம் வெளிப்பட்டதோ उसको अमृत नहीं कह सकते, அதுக்கு அமிர்தமன் சொல்ல முடியாது. क्योंकि मंथन हुआ ही नहीं. ஏன்னா மந்தனம் ஆகவே இல்ல. तो शिव शक्तियाँ तुम हो. அதாவது பாபா சொல்றாங்க சிவசக்திகள் நீங்க இருக்கீங்க. माना அப்படி என்ன? माना ब्रह्मा के साथ जो 300-400 निकली, அப்படின்னா பிரம்மா கூட 300-400 ஆத்மாக்கள் யாரு வெளிப்பட்டாங்களோ பெண் குழந்தைகள், वो कोई शिव की शक्तियाँ नहीं थी. அவங்க ஒண்ணு சிவனோட சக்திகளாக இருக்கல, அவங்க இல்ல. शिव की शक्तियाँ तुम हो. சிவனோட சக்திகள் நீங்க இருக்கீங்க. तुम्हारे मुख से ज्ञानामृत निकलता है. உங்களோட முக மூலமாக ஞானாமிர்தம் வெளிப்படுது. शिव बाप ने तुमको जो समझाया, शिव बाप உங்களுக்கு என்ன புரிய வச்சிருக்காங்களோ वो तुम्हारी बुद्धि में बैठता है. அது உங்களோட புத்தியில உட்காருது. और जो तुम्हारी बुद्धि में बैठता है वो तुम्हारे मुख से பிறகு உங்களோட புத்தியில என்ன உட்காருதோ அது உங்களோட முக மூலமாக निकलता है. வெளிப்படுது. तुम्हारा नाम बाला करने, உங்களோட பேரை பிரசித்தம் படுத்துறதுக்காக गौमुख कह दिया. பசுமாடினோட முகம்னு சொல்லிட்டாங்க. गंगा के लिए ऐसे नहीं कहेंगे கங்காக்காக இப்படி சொல்லுறது இல்ல कि मुख कमल से अमृत निकलता है. பிரம்மாவோட முக கமல் மூலமாக அமிர்த வெளி வருதுன்னு சொல்லி வெளிப்படுதுன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. गौ के लिए कह दिया है भक्ति मार्ग में. பசுமாடுக்காக பக்தி மார்க்கத்துல சொல்லிட்டாங்க. चित्र बनाई दिया है சித்திரத்தை உருவாக்கிட்டாங்க. कि गौ के मुख से பசுமாடினோட முக மூலமாக गंगा निकली. கங்கா வெளிப்பட்டது. माने जब गंगा निकलती है ना, அப்படின்னா கங்கா எப்போ வெளிப்படுது இல்லையா, வெளிப்படுவாங்க இல்லையா, तो गंगा का पानी पहले शुद्ध होता है அப்போ கங்காவோட தண்ணி ஃபர்ஸ்ட் சுத்தமாக இருக்குமா या बाद में शुद्ध होता है? இல்லன்னா பிறகு சுத்தமாக இருக்குமா? जैसे जैसे जहाँ से शुरुआत होती है எப்படியெல்லாம் எங்கிருந்து ஆரம்பமாகுதோ वहाँ एकदम शुद्ध जल निकलता है. அங்க முழுமையாக சுத்தமான தண்ணி வெளிப்படுது. फिर जैसे जैसे नीचे की बहती जाती है वैसे वैसे जल, பிறகு எப்படியெல்லாம் அந்த தண்ணி வந்துட்டே வருதோ அப்படி அந்த ஒரு தண்ணி दूषित होता जाता है. அது தூஷித்த அப்படின்னா கெட்டு போயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. इसलिए बताया அதனாலதான் சொன்னாங்க कि असली जो बात है உண்மையான விஷயம் என்ன இருக்கு, वो गौ मुख से निकलती है. அது பசுமாடினோட முக மூலமாக வெளிப்படுது. कृष्ण के साथ किसको दिखाया है? கிருஷ்ணன் கூட யார காமிச்சிருக்காங்க? गऊ को दिखाया है. பசுமாட காமிச்சிருக்காங்க. वास्तव में न कृष्ण की बात है, வாஸ்தவத்துல கிருஷ்ணனோட விஷயமும் இல்ல, न उन जानवर गऊ की बात है. பிறகு அந்த ஒரு பசுமாடிகளினோட விஷயமும் கிடையாது. किसकी बात है? யாரோட விஷயமா இருக்கு? है शिव बाबा की बात. இது சிவ பாபாவோட விஷயமா இருக்கு. और तुम ज्ञान गऊ की बात है. பிறகு ஞானத்தினோட பசுமாடுகளா இருக்கிற உங்களோட விஷயமா இருக்குது. तुम्हारा नाम बाला किया है. உங்களோட பேரு பிரசித்தம் படுத்திருக்காங்க பண்ணிருக்காங்க. गंगा के लिए नहीं कहेंगे मुख कमल से अमृत निकलता है. கங்காக்காக சொல்லுறது இல்ல முக கமல் மூலமாக அமிர்த வந்ததுன்னு சொல்லி சொல்ல முடியாது. शंकर के जटाओं में जो गंगा का चित्र रखा हुआ है, சங்கரனோட ஜட்ட மேல கங்காவோட சித்திரத்தை என்ன வச்சிருக்காங்களோ उसमें से जो धारा निकलती है அது மூலமாக என்ன ஃப்ளோ வருதோ उसको ये नहीं कहते कि ये अमृत निकलता है. அதுக்காக இப்படி சொல்லுறது இல்ல என்னன்னா அமிர்த வெளி வருதுன்னு சொல்லி சொல்லுறது இல்ல. क्या निकलता है? என்ன வெளிப்படுது? पानी की गंगा निकलती है. தண்ணியினோட கங்கா வெளிப்படுதுன்னு சொல்றாங்க. तुम हर एक के मुकम्मल से ज्ञान अमृत निकलता है. நீங்க ஒவ்வொருத்தரினோட முக கமல் மூலமாக
ஞானாமிருத்தம் வெளிப்படுது. ज्ञान अमृत पिया ஞானாமிருத்த குடிச்சீங்க, तो फिर विष पी नहीं सकते। பிறகு விஷம் குடிக்க முடியாது. अमृत पीने से तुम देवता बनते हो, அமிர்தத்தை குடிக்கிறதுனால நீங்க தேவதைகள் ஆகுறீங்க. और अगर विष पिया பிறகு ஒருவேளை விஷத்தை குடிச்சீங்கன்னா तो क्या बन जाएंगे? அப்ப என்ன ஆயிடுவீங்க? हैं? राक्षस ராட்சசர்கள், और பிறகு राक्षसी बन जाएंगे। ராட்சசியர்கள் ஆயிடுவீங்க. सूर्पनखा, पूतना, हिडम्बा आदि नाम तो है ना। शूर्पनखा, पूतना, हिडम्बा இப்படிப்பட்ட பேர்கள் இருக்குது இல்லையா? अभी मैं आया हुआ हूँ இப்ப நான் வந்திருக்கேன் असुरों को देवता बनाने के लिए। அசுரர்களை தேவதையாக ஆக்குறதுக்காக. तो तुम अभी दैवी संप्रदाय बन रहे हो। அதாவது நீங்க இப்ப தெய்வீகமான சம்பிரதாயத்தினர்களாக ஆயிட்டு இருக்கீங்க. क्या என்ன बने नहीं हो? ஆகல என்ன? दैवी संप्रदाय தெய்வீ சம்பிரதாயத்தவங்களாக बन रहे हो। ஆயிட்டு இருக்கீங்க. ओम शांति। ஓம் சாந்தி.